இன்றைக்கு சில ஆவிக்குரிய காரியங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். ஒரு புதிய பிரசங்கம் இன்றைக்கு. 2 நாளைக்கு முன்பதாகவே ஆண்டவர் இதை குறித்து என்னோடு பேசினார். இந்த காரியங்களை குறித்து, இதனுடைய ஆவிக்குரிய காரியங்களை குறித்து இன்றைக்கு நாம் சில காரியங்களை கற்றுக்கொள்ளப் போகிறோம். இயேசு சொன்ன ஓமையிலிருந்து இதை நாம் அறிந்து கொள்கிறோம். இந்த ஓமையில் இயேசு சொன்னது என்ன? ஒரு ராஜா இருக்கிறார். அந்த ராஜாவினுடைய குமாரனுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணப்பட்டிருக்கிறது. அவர் ராஜா. அந்த ராஜாவுக்கு ஒரு குமாரன் இருந்தார். அந்த குமாரனுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணப்பட்டது. இப்போ திருமணத்துக்கு முன்பாக ஒரு லிஸ்ட்டை போட்டாரு. தனக்கு வேண்டிய எல்லாருக்கும் அவர் அழைப்பு கொடுத்தார். தனக்கு வேண்டிய எல்லாருக்கும் அவர் அழைப்பு கொடுத்தார். அந்த குறிப்பிட்ட நாள் வந்தது. கல்யாண நாள் இப்போ அதிலே வந்தது. இந்த குறிப்பிட்ட நாள் வந்த உடனே அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, விருந்தை அவர் ஆயத்தம் செய்தார். விருந்தை அவர் ஆயத்தம் செய்தார். அந்த விருந்து எப்படிப்பட்டது? என் எருதுகளும் கொழுத்த ஜந்துக்களும் அடிக்கப்பட்டது, எல்லாம் ஆயத்தமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு விருந்து. வசனம் 4வது வசனத்தில் அப்படி போட்டிருக்கு. அது ஒரு மட்டன் பிரியாணி, பீஃப் பிரியாணி அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு பெரிய விருந்தை அந்த ராஜா ஏற்பாடு செய்தார். இப்பொழுது அந்த குறிப்பிட்ட அந்த நாளில் அந்த ஊரில் உள்ள வழக்கப்படி திரும்பவுமாக யார் யாருக்கெல்லாம் கார்டு கொடுத்தாங்களோ, யார் யாருக்கெல்லாம் அழைப்பு கொடுத்தாங்களோ, அவங்க எல்லாருக்கும் தனிப்பட்ட விதத்தில் ஆள் அனுப்பி எல்லாரையும் இப்படி கூப்பிடுறாங்க. சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, கல்யாணத்துக்கு வரும்படி ராஜா உங்களை எல்லாம் அழைச்சிட்டு வர சொன்னார் அப்படின்னு தனித்தனிப்பட்ட முறையிலே ஆட்களை அனுப்பி கூப்பிடுறாங்க. இப்படி கூப்பிட்ட போது வசனம் 3வது வசனத்தில் ஒரு வரி போட்டிருக்கு, ஏற்கனவே அழைப்பு பெற்றவர்கள் வர மனதில்லாதிருந்தார்கள். அதை மட்டும் ஒரு அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. வர மனதில்லாதிருந்தார்கள். அழைப்பு ஏற்கனவே வந்துருச்சு, சாப்பாடு அதற்காக ஆயத்தமாக்கப்பட்டது. ஆனால் அழைக்கப்பட்டவர்கள் வர மனசு இல்லாமல் இருந்தாங்க அவங்க. 2வது அடுத்த வசனத்தில் நம்ம பார்க்குறோம், அவர்களுக்கு மீண்டும் ஒரு ஸ்பெஷலான ஆளை ராஜா தன்னுடைய குடும்பத்தில் இருக்கிற ஒரு ஸ்பெஷலான ஆட்களை அனுப்பி இவங்களையாச்சும் அனுப்புவோம் அப்படின்னு சொல்லி அனுப்பி அவங்களை அனுப்புறாரு. 5வது வசனத்தில் நம்ம படிக்கிறோம், அழைப்பை அசட்டை பண்ணினார்கள். 3வது வசனத்தில் அழைக்கப்பட்டவர்கள் மனதில்லாதிருந்தார்கள். 5வது வசனத்தில் அவ ஒரு மாதிரியே பேசுனாங்க. எப்படி பேசியிருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஏப்பா ஏற்கனவே வந்த ஆள்கிட்ட தான் நான் சொல்லி விட்டேன்ல, ஓப்பா எனக்கு முக்கியமான வேலை இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு தங்க வேலையெல்லாம் அவங்க செஞ்சாங்க. 5வது வசனத்தில் போட்டிருக்கு, அந்த அழைப்பை அசட்டை பண்ணினது மாத்திரமல்லாமல் தன்னுடைய சுய வேலை ஒன்றை அவங்க அன்றைக்குன்னு ஏற்பாடு பண்ணாங்க. அந்த விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக அவங்க போய்விட்டார்கள் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இப்பொழுது ராஜா என்ன செய்தார்? வசனம் 8வது வசனத்துக்கு இப்போது நாம் வருகிறோம். அப்பொழுது அவன் தன் ஊழியக்காரரை நோக்கி, கல்யாண விருந்தை நான் ஆயத்தம் செய்துவிட்டேன், அழைக்கப்பட்டவர்களோ அதற்கு அபாத்திரமாய் போனார்கள். இதில் 3 முக்கியமான குறிப்புகள் 3வது வசனம், 5வது வசனம், 8வது வசனத்தில் பார்க்கிறோம். அழைக்கப்பட்டவர்களை குறித்து, 1 வர மனதில்லாதிருந்தார்கள், 2வது அழைப்பை அசட்டை பண்ணினார்கள், 3வதாக அழைக்கப்பட்டவர்களோ அதற்கு அபாத்திரராய் போனார்கள். அந்த பெரிய விருந்திலே பங்கு பெறுவதற்கு தகுதி இல்லாமல் இப்போ போயிட்டாங்க. இப்பொழுதுதான் ராஜா என்ன பண்றாரு? மற்றவர்களுக்கு அழைப்பு கொடுக்கிறார். மற்றவர்களுக்கான அழைப்பு அது. யார் இந்த மற்றவர்கள்? இந்த மற்றவங்கள்லாம் யாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, லூக்கா கொஞ்சம் விளக்கமாக எழுதுறாரு இதை, யார் இந்த மற்றவங்க அப்படின்னு.
இந்த லூக்கா சுவிசேஷத்தில் 14ஆம் அதிகாரத்தில் இது அவர் எப்படி எழுதுறாரு பாருங்க. மத்தேயு தன்னுடைய சுவிசேஷத்தில் இந்த சம்பவத்தை எழுதுறாரு. லூக்கா இந்த சம்பவத்தை கொஞ்சம் வித்தியாசமா எழுதுறார். இந்த மற்றவங்க யாருன்னு அங்க போடுறார். வசனம் 14ஆம் அதிகாரம் லூக்கா 16 முதல் 24 வரைக்கும் இந்த சம்பவம் அதில் போட்டிருக்கு. ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமாக போட்டிருக்கு. இதே சம்பவம் தான். இதில் 21வது வசனத்தில் நம்ம பார்த்தோம்னா, இப்படி அழைப்பு பெற்ற மற்ற அவர்கள் யாரு அப்படின்னு அந்த இடத்துல பார்த்தோம்னா, ஒன்று, இவர்கள் இருந்த இடம் என்ன, இவங்களுக்கு அட்ரஸ் கிடையாது. அட்ரஸ் இல்லாத ஆட்கள் இவங்க. முதல்ல அழைப்பு கொடுக்கப்பட்டது, வீடு வீடா போய் கார்டு கொடுத்தாங்க. அப்படித்தானே முதல்ல செஞ்சாரு ராஜா. வீடு வீடா போய் முக்கியமானவங்களை கண்டுபிடிச்சு அவங்களுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டது. ஆனா இப்போ அவர்கள் மனதில்லாத இருந்தார்கள், அவர்கள் அசட்டை பண்ணினார்கள், எனவே அபாத்திரமாய் போனாங்க. இந்த ஆசீர்வாதத்தை அவர்கள் பெற்றுக்கொள்வதற்கு அபாத்திரமா போனாங்க. இப்பொழுது இதுக்கு தகுதியே இல்லாத 4 பேரை குறித்து அந்த வசனத்தில் போட்டிருக்கு. இந்த அரண்மனைக்குள்ளே வருவதற்கு தகுதி இல்லாதவங்க, இந்த ராஜாவுடைய அழைப்புக்கு தகுதியே இல்லாதவங்க இவங்க. இப்படிப்பட்ட தகுதி இல்லாதவங்க இவங்களை குறித்து 4 போட்டிருக்கு. இவங்க இருந்த இடம் எங்கேயா? தெருவுலையும் வீதியிலையும் கிடந்தவங்க. தெருவில் கிடந்தவங்க, வீதியில் கிடந்தவங்க. இந்த இவங்களை குறித்து வரிசையா நீங்க பாத்தீங்கன்னா 4 குறிப்பு இருக்கும். 1 ஏழைகள், 2வது ஊனர், 3வது சப்பானிகள், 4வது குருடர்கள். இவங்கெல்லாம் இதில் பங்கு பெறுவதற்கு தகுதி இல்லாதவர்கள், முன்குறிக்கப்படாதவர்கள், அழைப்பு பெறாதவர்கள் இவங்கெல்லாம். இப்போ இதை குறித்தே அவங்களுக்கான வாய்ப்பே இருந்திருக்காது. ஒருவேளை ராஜாவுடைய மகனுக்கு திருமணம் என்பதை இவங்க கேள்விப்பட்டிருப்பாங்க. இந்த ஊரில் ஒரு முக்கியமான ஒரு வீட்டில் திருமணம் நடக்குதுன்னா அழைப்பு பெற்றவங்க மாத்திரம் அல்லாம இந்த ஊரே அதை என்ன செய்யும், கேள்விப்படும். 15 வருஷத்துக்கு முன்னாடி ஜெயலலிதா தன்னுடைய வளர்ப்பு மகனுக்கு கல்யாணம் வச்சுச்சு. எங்க நடந்துச்சு அது? மாப்பிள்ளை பேர் என்ன? அதெல்லாம் எங்களுக்கு கேட்டா எங்களுக்கு என்ன பாஸ்டர் தெரியும்? சுதாகரன், அவர் தான் மாப்பிள்ளை. பின்னாடி அவங்கெல்லாம் ஜெயிலுக்கு போனாங்கன்றது அது வேற கதை. அவங்கெல்லாம் எங்கே போனாங்க, ஜெயிலுக்கு போனாங்கன்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அந்த அம்மாவுடைய வளர்ப்பு மகன்னு திடீர்னு ஒரு ஆளை அறிவிச்சு அந்த அந்த பையனுக்கு தமிழ்நாட்டிலே அப்படிப்பட்ட கல்யாணம் இதுவரைக்கும் நடந்ததே கிடையாது. அப்படி ஒரு சிறப்பான கல்யாணத்தை அவங்க வச்சாங்க. சமயத்தில் ஒரு புத்தகத்தில் படித்தேன், உலகம் முழுவதும் நடந்ததான சிறப்பான கல்யாணங்கள் 5 கல்யாணம் நடந்திருக்கு. அதில் கோடிக்கணக்கான ரூபாய்கள் செலவிடப்பட்டது. அதில் ஒரு கல்யாணம் 81வது ஆண்டு 1981 ஜூலை 29ஆம் தேதி நடந்தது. சார்லஸ் டயானா கல்யாணம், இங்கிலாந்தில் ராஜ குடும்பத்தில் நடந்த கல்யாணம். துபாயில் உள்ள சேக்கு குடும்பத்தில் நடந்த கல்யாணம். எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்க, எத்தனை கோடி அதில் செலவானது, இதெல்லாம் அந்த புத்தகத்தில் வரிசையாக போட்டிருக்காங்க. ஒரு 5 கல்யாணத்தை பற்றி எப்படியெல்லாம் எத்தனை வகையான விருந்து நடந்தது இதெல்லாம். சமீபத்தில் கேள்விப்பட்டீங்களா? அம்பானி குடும்பத்தில், அதானி குடும்பத்தில் ஒரு கல்யாணம் நடந்துச்சு. இப்போ இதெல்லாம் நம்ம கேள்விப்படுறோம். நமக்கெல்லாம் அழைப்பு கிடையாது. எல்லாரையும் அவங்க அழைக்கவும் மாட்டாங்க. இதுதான் அவங்க தகுதிக்கு யார் இருக்காங்களோ அதில் முக்கியமான தலைவர்கள், முக்கியமான சிறந்த நடிகர்கள், பிரபலமான ஆட்கள், இவர்களுக்குத்தான் அங்கே அழைப்பு கொடுக்கப்படும். நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ இந்த ராஜாவுக்கு கல்யாணம் இங்கே நடக்குது. மத்தேயு 22ஆம் அதிகாரம், லூக்கா 14ஆம் அதிகாரம். இந்த கல்யாணத்தை குறித்து நம்ம படிக்கிறோம். அழைப்பு முக்கியமானவங்களுக்கு கொடுக்கப்பட்டது. அவங்க எல்லாரும் மனதில்லாத இருந்தார்கள், அசட்டை பண்ணினார்கள், அபாத்திரமாய் போனார்கள். இப்பொழுது அதை அப்படியே விட்டுட்டு எல்லாம் சமைச்சாச்சு, எல்லாம் ஆயத்தமா இருக்கு, யாராவது வந்து போயிட்டு போறாங்க அப்படின்ட்டு இந்த ராஜா ஆட்களை அனுப்பி, அட்ரஸ் இல்லாத ஆட்களை, தெருவில் கிடக்கிறவங்கள, வீதியில் உட்கார்ந்துருக்கவங்கள, குறிப்பாக பிச்சைக்காரங்க, ஏழைங்க அங்கே வந்து இருக்காங்கல்ல, இவங்களை புறம் போய் இவர்களை அழைத்து கொண்டு வந்தார் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். கீழே உள்ள வசனத்தில் பார்க்கிறோம், விருந்தாளிகளால் விருந்து சாலை இப்பொழுது நிறைந்தது. விருந்தாளிகளால்
விருந்து சாலை நிறைந்தது. இதில் நாம் புரிந்து கொள்வது என்ன? அழைக்கப்பட்டோர் போயிருந்தால் இந்த 4 நபர்களுக்கும் அந்த பாக்கியம் கிடைச்சிருக்காது. அழைக்கப்பட்டவங்க அங்கே போயிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, இவங்கெல்லாம் யாராவது ஒருத்தங்க அங்கே போயிருப்பாங்களா? யாருக்கும் அந்த பாக்கியம் கிடைச்சிருக்காது. அவர்கள் அந்த அழைப்பை அசட்டை பண்ணினதினால் அந்த பாக்கியம் யாருக்கு கிடைச்சிச்சு? இந்த தெருவில் கிடக்கிற இவங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைத்தது. இவர்களும் அசட்டை பண்ணினால் என்ன நடந்திருக்கும்? அப்படி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்ப யாரை கூட்டிட்டு வர சொல்றாரு ராஜா? முக்கியமான ஆட்களா நான் கூட்டிட்டு வர சொன்னேன், அவங்க யாருமே வரல, அதனால இவங்களையாச்சும் போய் கூட்டிட்டு வாப்பா அப்படின்னு அனுப்புறாரு. அது சொல்லி அனுப்புறாரு கரெக்டா. யார் யாரை கூட்டி வரணும்? நீங்க தெருவில் கிடக்கிறவங்கள கூட்டிட்டு வாங்க, யார் வீட்டுக்கும் போகாதீங்க. தெருவில் கிடந்து புறந்தள்ளப்பட்டவங்களை என்ன செய்யுங்க? கூட்டிட்டு வாங்க. அங்க உள்ள ஏழைகள், அங்க உள்ள ஊனர், நடக்க முடியாதவங்க, கை கால் இல்லாதவங்க, கண்ணு தெரியாதவங்க, குறிப்பாக பிச்சைக்காரங்க, எல்லாத்தையும் கூட்டிட்டு வாங்கப்பா என்று சொல்லி ஒருவேளை வாகனங்களை அனுப்பியிருக்கலாம், ஏதாவது சொல்லி அவங்களை என்ன செய்யலாம்? கூட்டி வந்திருக்கலாம். இவர்களும் அசட்டை பண்ணினால் என்ன நடந்திருக்கும்? யோசிச்சு பாருங்க. ஏதாவது வேற எதையாவது என்ன செஞ்சிருப்பாரு ராஜா? செய்து எப்படியாவது இந்த திருமணத்தில் ஆட்களை சேர்க்கணும்ன்ற முடிவு பண்ணிட்டார். ஆனால் அவர்கள் அங்கே வந்தார்கள். விருந்து சாலை விருந்தாளிகளால் நிறைந்தது. இப்படிப்பட்டவர்கள் அப்படி இருந்தாங்க, தகுதி இல்லாம இருந்தாங்க. இப்பொழுது இவங்களுக்கு ஒரு புது பேர் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. இவர்கள் புதிய விருந்தாளிகள். இவங்க யார்? இவங்க புதிய விருந்தாளிகள். இதிலிருந்து நாம் ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும். ஒன்று, தேவனால் அழைக்கப்பட்டவன் ஆபிரகாம். அவனுடைய 75வது ஆண்டில் ஆண்டவர் அவனுக்கு தரிசனமாகி அவனை அழைத்தது ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனத்தில் படிக்கிறோம். நாம் எல்லாருக்கும் தெரிஞ்சது அது. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன், நான் காண்பிக்கிற தேசத்துக்கு வா என்று ஆண்டவர் அவனை அழைக்கிறார். அவன் வந்தான். அவனுடைய பின் சந்ததிகள் எல்லாரும் தேவனால் அழைக்கப்பட்டோம் 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 என்று அவர்கள் தங்களுக்குள்ளே சொல்லிக்கொண்டே இருந்தாங்க. நாங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகள், நாங்கள் அழைக்கப்பட்டவருடைய பிள்ளைகள், நாங்கள் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள், அவர்தான் எங்களை அழைத்தார், எங்களை மட்டும்தான் அவர் அழைச்சிருக்காரு அப்படின்னு போகும்போது வரும்போது இந்த வீதியில் உட்கார்ந்துருப்பாங்கல்ல இவங்களை பார்த்தரலாம் என்ன சொல்லியிருப்பாங்க? எங்களுக்கு கிடைச்ச பாக்கியம் உங்களுக்கெல்லாம் கிடையாது, உங்களுக்கெல்லாம் அந்த பாக்கியம் எதுவுமே இல்லை என்று இந்த தெருவிலையும் வீதியில் இருக்கிற ஏழைகள், ஊனர், சப்பானிகள், குருடர் இவங்களெல்லாம் பார்த்து என்ன சொல்லியிருப்பாங்க? நாங்கள் தான் அழைக்கப்பட்டவங்க அப்படின்னு ரொம்ப பெருமையாக பேசிக்கிட்டே இருந்தாங்க. நாளடைவிலே தேவன் தங்களை அழைத்த அந்த அழைப்பை மறந்து இந்த உண்மையான தேவனை விட்டுவிட்டு அவர்கள் சுத்தமாக பின்மாற்றமாய் போய் விக்கிரகாராதனை செய்யவும் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யவும் முற்றிலுமாக சோரம் போய் முற்றிலுமாக தேவனை மறந்து போனார்கள். இப்படி அவர்கள் போனபடியினாலே ஆண்டவர் இங்கே உட்கார்ந்திருக்கிற நம்மை போன்றவர்களை இரண்டாவதாக அழைத்து இந்த இடத்துக்கு ஆண்டவர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். நாம் எல்லாம் எங்கே இருந்தவர்கள்? வீதியிலையும் தெருவிலையும் இருந்த நம்மை ஆண்டவர் இரண்டாவதாக ஒரு ஆள் அனுப்பி நம்ம எல்லாரையும் இந்த அவருடைய வீட்டுக்கு நம்மை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஏனென்றால் எபேசியர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் 14ஆம் வசனத்திலே 12ஆம் வசனம் 13வது வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த சபையினருக்கு இப்படி எழுதுறாரு: நீங்கள் எல்லாரும் அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவன் அற்றவர்களுமாயிருந்தீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். வசனம் 13வது வசனம், முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே
எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? உண்மையா உணர்ந்து சொல்றீங்களா? முன்னே நான் எப்படி இருந்தேன்? அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலின் காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் உலகத்திலே இந்த கடவுள்னா என்னன்னே தெரியாதவங்களா வாழ்ந்த சந்ததி நம்ம. அக்காலத்திலே தேவன் அற்றவர்களாக இருந்தவர்கள் நாம. அதானே உண்மை. நமக்கு இதை பற்றி ஏதாவது தெரியுமா? நமக்கு இதை மாதிரி ஆராதனை முறைகள், இந்த வேதம், இதை குறித்து தேவன் யார் என்பதும் இதை குறித்ததான எதுவும் நமக்கு தெரியுமா? எதுவுமே நமக்கு தெரியாது. நாம் எல்லாரும் இந்த இடத்துல வந்திருப்பது ஏன் தெரியுமா? ஏற்கனவே அழைக்கப்பட்டவர்கள் மனதில்லாமல் போனதுனால, ஏற்கனவே அழைக்கப்பட்டவர்கள் அசட்டை பண்ணினதுனால, அவர்கள் அபாத்திரரா போனதுனால ஆண்டவர் கிருபையாய் எங்கெங்கயோ கிடந்த நம்ம இந்த இடத்துக்கு கொண்டு வந்து அவருடைய வீட்டில் நம்மை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய வீட்டுக்கு நம்மை கொண்டு வந்திருக்கிறார். இங்கே இருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் உங்கள் தனிப்பட்ட முறையில் இதை அறிந்து ஆண்டவருக்கு நீங்கள் நன்றி சொல்கிறவங்களா இருக்கணும். ஆண்டவருக்கு எப்போது நீங்கள் நன்றி சொல்லணும். அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவனும் இந்த காரியத்துக்கு எதுவுமே பங்கில்லாதவனுமா இருந்தேன். நான் தேவனற்றவனுமா இருந்தேன், நம்பிக்கை இல்லாதவனாக இருந்தேன், எதை குறித்தும் நம்பிக்கை இல்லாதவன் இருந்தேன். ஆனால் என்னை கிருபையாக தேடி வந்து அந்த தெருவோரத்தில் கிடந்த என்னை கண்டுபிடிச்சி என்னை அழைச்சி கொண்டு வந்து உங்கள் வீட்டில் கொண்டு வந்து உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படி உதவி செஞ்சிருக்கிறீரே ஆண்டவரே என்று ஒவ்வொரு மனுஷனும் தனிப்பட்ட முறையில் தேவனுக்கு நன்றி சொல்லுகிறவனாக இருக்கணும். தேவனுக்கு நன்றி சொல்லுகிற ஒரு தேவனுடைய பிள்ளையாய் அது இருக்க வேண்டியது அவசியமானது. அவர்கள் இவ்விதமாய் போனதுக்கு முக்கியமான 3 காரணங்களை நான் சொன்னேன். வர மனசில்லை அவங்களுக்கு. அதுக்கடுத்து அசட்டை பண்ணினார்கள். அதுக்கடுத்து அபாத்திரமாய் போனார்கள். அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரராய் இல்லாம அபாத்திரமாய் அவர்கள் போனாங்க. இப்போ ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். நாமும் அப்படி போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அந்த ஆபத்துக்களை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஒரு மனிதன் எப்பொழுது கிறிஸ்துவின் அன்பை விட்டு வெளியே போகிறான், வேதம் அதை குறித்து என்ன சொல்லுகிறது? எனவே நாம் அந்த தப்பை நாம செஞ்சிடக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அவர்களுக்கு வந்தது போல நமக்கு வரலாம், வரும் நிச்சயமாக. இப்படி வந்ததுனாலே அசட்டை பண்ணி மனதில்லாமல் போய் அபாத்திரராய் போன அநேகரை ஆண்டவர் நமக்கு காண்பிச்சிருக்கிறார். இந்த உலகத்திலையும் நம்ம பார்க்குறோம், வேதத்திலையும் நம்ம பார்க்குறோம். நல்லா இருந்தவங்க தான், ஆண்டவருடைய அன்பை அறிந்தவங்க தான், தேவனை சேவித்தவர்கள் தான். இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க இந்த கல்யாண வீட்டில் அவங்க இல்லை, இந்த அன்பில் அவங்க நிலைச்சில்லை, இந்த ஆண்டவருடைய வீட்டில் அவங்க இல்லை, அபாத்திரராய் அவர்கள் போனாங்க. இந்த ஆபத்துக்கள் இங்கே இருக்கிற எல்லாருக்கும் உண்டு. இந்த ஆபத்தை உங்களுக்கு சுட்டி காண்பித்து பாத்திரராய் நடந்து கொள்ளுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று 3 குறிப்புகளை வேதத்தின் அடிப்படையில் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். என்னுடைய இன்றைக்கு பிரசங்கத்தினுடைய தலைப்பு, அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவானாய் வாழ்வது எப்படி? அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் வாழ்வது எப்படி? ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும். நாம் அழைப்பின் முக்கியத்துவம் அறிந்து கொள்ள வேண்டும். பாத்திரராய் நடந்து கொள்வது எப்படி என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அதற்கு தேவன் கொடுக்கிற ஆலோசனைகளை இன்றைக்கு நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். பாத்திரராய் நடந்தால் அதற்கு கிடைக்கிற பலன் என்ன என்பதை குறித்தும் வேதத்திலிருந்து சில காரியங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். உண்மையாகவே நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் நாம் ஒவ்வொருவரையும் வித்தியாசமான சூழ்நிலையிலிருந்து, வித்தியாசமான இடங்கள்லிருந்து, வித்தியாசமான குடும்பங்களிலிருந்து, வித்தியாசமான சூழ்நிலையிலிருந்து ஆண்டவர் நாம் எல்லாரையும் அழைத்திருக்கிறார். அல்லேலூயா, அழைத்திருக்கிறார். பொதுவாக ஒரு 200-300 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவருடைய பிள்ளைகளாய் மாறினவர்களை குறித்து இப்ப இருக்கிற மக்கள் என்ன தெரியுமா சொல்றாங்க? இவங்கெல்லாம் எதுக்காக மாறினவங்க? 200 வருஷம் 300 வருஷத்துக்கு முன்னாடி கிறிஸ்தவங்களா மாறினவங்க எதுக்கு மாறினாங்களாம்? சோத்துக்காக மாறினாங்களாம், துணிக்காக மாறினாங்களாம்,
சோத்துக்காக, துணிக்காக, வீட்டுக்காக, வசதிக்காக, இதுக்காக இவங்கெல்லாம் மாறினவங்க. உண்மையான கடவுள் அவர்தான் நினைச்சு அவங்க என்ன செய்யல, மாறல. இப்படி இப்ப இருக்கிறவங்கெல்லாம் பேசுறாங்க. இப்ப இருக்கிறவங்க எப்படி மாறுறாங்களா, அதுக்காக தான் மாறுறாங்களா இப்பவுமே. அது அவங்களுடைய கணிப்பு. அவங்க அப்படித்தான் நினைக்கிறாங்க. எப்படி சும்மா இந்த அக்கா அங்கே போகும், எப்படி இவர் வார வாரம் அங்கே போவார், என்னமோ கொடுக்குறாங்க போல, என்னமோ ஒன்று செய்கிறாங்க போல. உங்களிடத்துலையும் அதை குறித்து கேட்டிருக்கலாம் சிலர். எப்படி நீங்கள் அங்கே போனீங்க, என்ன கொடுக்குறாங்க, வேலை வெட்டியெல்லாம் விட்டு விட்டு இப்படி போறீங்களே, என்ன கிடைக்குது உங்களுக்கு அப்படின்னு போகிறாங்க. ஏதோ இவங்க திருச்செந்தூருக்கு போகும்போது அங்கேருந்து அள்ளிக்கிட்டு வர்றது மாதிரி, இவங்க கோயில்களுக்கு போகும்போது அங்கேருந்து மூட்டை மூட்டையை அவங்க கொடுத்து விடுறது மாதிரி, நீங்கள் போகும்போது மட்டும் ஏதோ கொடுத்து விட்றாங்களாம். அவங்க போய் என்னென்ன இழந்துட்டு வர்றாங்கன்றது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். எதெல்லாம் அங்கே போய் இழந்துட்டு வர்றாங்கன்னு தெரியும். அதெல்லாம் போகாத மாதிரி இவங்க அள்ளிட்டு வர்றது மாதிரி நம்மகிட்ட கேட்குறாங்க, அங்கே போறீங்களே என்ன கொடுக்குறாங்கன்ட்டு. இதெல்லாம் நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். அப்படி தேவன் உங்களையும் என்னையும் அழைத்திருந்தால் அந்த அழைப்பின் முக்கியத்துவத்தை நீங்கள் எல்லாரும் அறிந்திருக்கணும். அபாத்திரராய் போகாமல் இருக்க வேண்டுமானால் எப்பொழுதுமே தன்னுடைய ஆழ் மனதில் தேவன் என்னை அழைத்த அந்த அழைப்பை மேன்மையாக எண்ணணும். என்னை அழைத்த அந்த அழைப்பை என்றைக்கு ஒரு தேவனுடைய பிள்ளை அசட்டை பண்ணானோ அன்றைக்கே அவன் ஆண்டவரை அசட்டை பண்றான்னு அர்த்தம். இங்க இருக்கிற நீங்க எல்லாரும் தனிப்பட்ட முறையிலே ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் என்னை நேரடியே தனியே வந்து தன்னுடைய வார்த்தையினால் என்னை அழைத்தார். இந்த எண்ணம் நம்முடைய ஆழ் மனதில் நம்ம வைத்திருக்க வேண்டியது அவசியமானது. ஆழ் மனதில் நம்ம இதை வைத்திருக்கணும். அப்பொழுதுதான் இதிலிருந்து நம்ம விலக மாட்டோம். என்னை அழைத்தவர் யாரு? வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர். எந்த மனுஷனும் அல்ல, எந்த மனுஷனும் அல்ல. என்னை அழைத்தவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் என்னை அழைத்திருக்கிறார். அவர் என்னை அழைச்சிருக்கிறார். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், நாம் நல்லவர்கள் என்பதற்காக அல்ல, நாம் தகுதியானவர்கள் என்பதற்காக அல்ல, நாம் அதுக்கு பொருத்தமானவங்க என்பதற்காக அல்ல. ஏற்கனவே அங்கே 2 இடம் போட்டிருக்கு. எங்கே இருந்தவங்களை கூட்டிட்டு வா, தெருவுலையும் வீதியிலையும் கிடக்கிறவனை கூட்டிட்டு வா. இப்படித்தான் ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அங்கே இருக்கிறவனை கூட்டிட்டு வா. அங்கே நல்லா ஒருத்தர் வெள்ளையும் ஜெல்லையுமா போட்டு அவனை நீட்டாக இருப்பேன், அவனை கூட்டிட்டு வான்னு சொல்லலை. அவங்க ஒரு மாதிரி இருப்பாங்கப்பா, அவங்கள மட்டும் நீ கூப்பிட்டு வாப்பா. ஏற்கனவே சில தகுதி பார்த்து நான் கூப்பிட்டேன், அவங்க எல்லாரும் அசட்டை பண்ணிட்டாங்க. ஆகவே இப்போ நான் அதெல்லாம் பார்க்கல. எப்படிப்பட்ட ஆளாக இருந்தாலும் என்ன செய்வா, கூட்டி கொண்டு வா. இப்படித்தான் ஆண்டவர் நம்மை அழைத்தார். இப்படி அழைக்கப்பட்டவரிடத்துல நீங்களும் நானும் தன்னை அடிமையாக ஒப்பு கொடுக்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நம்மை ஆண்டவருக்கு நம்ம என்ன செய்யணும்? அடிமையாக ஒப்பு கொடுக்கணும். அடிமையினுடைய ஒப்பு கொடுத்தலை குறித்து, அடிமையினுடைய காரியங்களை குறித்து பழைய ஏற்பாட்டிலே தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு சில கட்டளைகளை வச்சிருக்கிறார். முதல்ல அதை சொல்லிட்டு நான் அடுத்த குறிப்புக்கு நான் போறேன். இப்போ அந்த காலத்தில் அடிமைகள் விற்கப்படுவாங்க. அடிமைகள் விற்கப்படுவாங்க. நம்ம காய்கறி சந்தை பார்த்துருக்கோம், ஆட்டு சந்தை, மாட்டு சந்தை பார்த்துருப்போம். மனுஷ சந்தையெல்லாம் நம்ம வாங்குறது விற்கிறதெல்லாம் நம்ம காலத்தில் இல்லை. ஆனால் அந்த காலத்தில் அப்படிலாம் இருந்திருக்கு. இப்போ ஒருவருக்கு வேலையாள் தேவையானால் அவன் நேரம் ஆடு மாடு வாங்குறது மாதிரி காசு கொண்டு போய் அங்கே விற்கப்படுவாங்க. ஆண்கள் பெண்கள் விற்கப்படுவாங்க. அங்கேருந்து என்ன செய்யலாம்? வாங்கி கொண்டு வந்துடலாம். இப்படி ஒருவன் ஒரு அடிமையை வாங்கி கொண்டு வந்தால் அவனை எத்தனை வருஷம் வச்சு வேலை வாங்கலாம்? உங்க யாருக்கும் தெரியாது. ஏன்னா இது வரைக்கும் நான் இந்த பிரசங்கத்தை பண்ணலை. இன்னைக்கு நான் புதுசாக பண்ண போறேன். எத்தனை வருஷம் அதை வீட்டில் வச்சிருக்கலாம்னா 6 வருஷம் அவனை வீட்டில் வச்சு வேலை வாங்கலாம். 6 வருஷம் வச்சிருக்கலாம். 7வது வருஷத்தில் அவனை விடுதலை செய்து அனுப்பிவிட வேண்டும். அப்படி அனுப்பிவிடும் போது அவன்கிட்ட நீ அவனை விலை கொடுத்தானே வாங்கிட்டு வந்திருக்க, அதெல்லாம் உன்னை இவ்வளோ விலை கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கேன், ஆகவே அந்த காசை கொடுத்துட்டு போண்டு அவன்கிட்ட என்ன செய்யக்கூடாது? கேட்கக்கூடாது. 6 வருஷம் உன்னிடத்துல இருந்து வேலை பார்த்துருக்கான், உனக்கு நீ அடிமையாக இருந்திருக்கான். 7வது வருஷத்தில் அவனை விடுதலையாக என்ன செய்யணும்? வெட்டணும்.
அது ஆணாவும் இருக்கலாம் பெண்ணாகவும் இருக்கலாம், வெட்டணும். இப்போ ஒரு வாலிப பையனை ஒருத்தன் வாங்கிட்டு வர்றாரு. அவரை இப்போ 6 வருஷம் இருக்க வாய்ப்பு இருக்கு சட்டத்தின்படி. 6 வருடம் அவங்க இருக்கலாம். இந்த 6 வருடத்துக்கு இடையில அந்த வாலிப பையன் அந்த எஜமான்ட்ட கேட்குறான், எனக்கு ஒரு கல்யாணம் முடிச்சு வைங்கன்னு கேட்குறான். அல்லது அந்த எஜமானே நினைக்கிறாரு, வாலிப பையனாக இருக்கான், இவனுக்கு ஒரு பொண்ணு இருக்கு, இவனுக்கு ஒரு கல்யாணம் முடிச்சு வைப்போமே அப்படின்னு இவன்கிட்ட இருக்கிற அந்த இடைப்பட்ட இந்த 6 ஆண்டுகளில் அவனுக்கு ஒரு திருமணம் முடிச்சு வைக்கிறார். சில வருடங்களில் பிள்ளைகள்லாம் பிறக்குது. இப்போ இந்த அடிமை குடும்பத்தோடு அங்கே என்ன செய்கிறான், இருக்கிறான். இப்போ 6 வருஷம் முடியுது, பைபிளில் போட்டிருக்கு. இந்த 6 வருஷம் முடிஞ்ச உடனே நீ அவனை அனுப்பலாம். அவனுக்கு திருமணம் முடிச்சு வச்சில அந்த பெண்ணையும் பிள்ளைகளையும் அவன் கூட அனுப்பக்கூடாதுன்னு போட்டிருக்கு. அந்த பெண்ணையும் பிள்ளையையும் அவனோடு அனுப்பக்கூடாது. இப்போ 6 வருஷம் முடியுது, 7வது வருஷம் விடுதலை பண்ணணும். இப்போ அந்த அடிமைத்தனத்தில் இருக்கிற அவனை கூப்பிட்டு, எப்போ இங்கே வா, உனக்கு முடிஞ்சிருச்சு, நீ போகலாம் என்று அவனை அனுப்பிவிடலாம். இப்போ அவன் வர்றான், எஜமான் இந்த 6 வருஷம் நான் இங்கே இருந்தேன், என்னை நல்லா பார்த்துக்கிட்டீர், நான் போக விரும்பலை, நான் உம்மோடு கூட இருக்கிறேன். எஜமானையும் தன் மனைவியையும் தன் பிள்ளைகளையும் விட்டு அவனுக்கு போக மனதில்லாதிருந்தால், இது வரைக்கும் நான் சொன்ன காரியங்கள் யாத்ராகமம் 15ஆம் அதிகாரம் அதில் இருக்கு. இப்போ தான் நீங்கள் வாசிக்கணும். யாத்ராகமம் புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். வசனத்தை சொல்கிறேன். சாரி, 21வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். 21ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். 4ஆம் வசனம் பாருங்க. அவன் எஜமான், அம்மா 21 அதிகாரம் எடுத்துட்டீங்களா? 21 யாத்ராகமம் 21 4 பாருங்க. அவன் எஜமான் அவனுக்கு ஒரு பெண்ணை விவாகம் செய்து கொடுத்தும் அவன் அவனுக்கு ஆண் பிள்ளையாவது பெண் பிள்ளையாவது பெற்றும் இருந்தால் அந்த பெண்ணும் அவள் பிள்ளைகளும் அவள் எஜமானை சேர கடவர்கள், அவன் மாத்திரம் ஒன்றியாய் போக கடவன். அப்படிதான் அங்கே போட்டிருக்கு. அந்த 6 வருஷம் கழிச்சு அவன் மாத்திரம் ஒன்றியா போகணுமா. இப்போ அடுத்து என்ன நடக்குது? அந்த வேலைக்காரன் தன் எஜமானையும் என் பெண் ஜாதியையும் என் பிள்ளைகளையும் நேசிக்கிறேன், நான் விடுதலை பெற்று போக மனதில்லை என்று மனப்பூர்வமாய் சொன்னால். இப்போ உண்மையிலே அவன் அப்படித்தானே சொல்லுவேன். ஏன்னா இங்கே இருக்கிறது யார் இருக்கா? இப்போ மனைவி இருக்கு, பிள்ளை இருக்கு. ஆனால் சட்டப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா அவன் மட்டும்தான் போகணுமா. இப்போ உடனே இவன் என்ன பண்ணுறான், ஐயா உங்களை விட்டு எனக்கு போக மனசு இல்லை, அதே நேரத்தில் மனைவி பிள்ளைகள் இருக்காங்க, போக மனசு இல்லை, நான் தொடர்ந்து உங்கள் கூட இருக்கேன் அப்படின்னு சொன்னால் அவன் தொடர்ந்து இருப்பதற்கு ஒரு சின்ன சடங்கு அவனுக்கு செய்யணும். அந்த சடங்கு நம்ம நாட்டிலையும் நடக்குது, அது வேறு காரியத்துக்காக நடக்குது இங்கே. அந்த சடங்கு என்ன அப்படின்னா, அந்த ஊரில் இருக்கிற நியாயாதிபதியை கூப்பிடணும். அதுக்கு தான் நம்ம ஊரில் ஐயரை கூப்பிடுறாங்க. நியாயாதிபதியை கூப்பிட்டு அந்த அடிமையை அந்த நிலைக்கு ஓரத்தில் வச்சிருக்கணுமா. உள்ளேயும் கொண்டு வரக்கூடாது, வெளியவும் கொண்டு போகக்கூடாது. அந்த கதவுக்கு பக்கத்தில் நிலையில் வச்சு ஒரு கம்பியை எடுத்து அவனுக்கு காது குத்து நடத்தணும். அதுதான் காது குத்து. அதுதான் நம்ம ஊரில் அந்த செயலை செய்வது. ஒரு பெண்ணு பிறந்துருச்சுன்னா இந்த பொறுப்பை அவங்க தாய்மாமன்ட்டு ஒப்படைக்கிறாங்க. இந்த பொண்ணுக்கு இனி நீ தான் பொறுப்பாளி, இந்த குழந்தைக்கு நீ தான் இன்னி, அது சடங்காச்சுன்னா அதுக்கு நீ தான் எல்லாம் பண்ணணும், அது கல்யாணத்துக்கு நீ தான் எல்லாம் பண்ணணும். இதுக்கான முழு பொறுப்பு யார் கையே? தாய்மாமன். இதுதான் அந்த காலத்தில் நடந்ததை நம்ம நாட்டில் இப்படி என்ன செய்கிறாங்க, இப்படி செய்கிறாங்க.
பைபிள் இருந்து தான் அவங்க செய்கிறாங்க, நான் வேறு காரியத்துக்காக செய்கிறாங்க, வருமானத்துக்காக இப்போ அதை செய்கிறாங்க. ஆனால் முதல்ல செஞ்சது பாருங்க, ஒரு கம்பி எடுக்கணுமா, அவனை காது குத்தணும், எங்கே வச்சு, நிலைக்கிட்ட வச்சு காது குத்தினதுக்கு பின்னாடி தொடர்ந்து அவன் அங்கேயே இருக்கலாம். தொடர்ந்து அவன் என்ன செய்வான், அங்கேயே அவன் இருப்பான். பைபிளில் இந்த சம்பவம் அல்லது இந்த கட்டளை 2 இடத்துல போட்டிருக்கு. உபாகமம் 15ஆம் அதிகாரம், யாத்ராகமம் 21ஆம் அதிகாரம். இந்த 2 இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த சம்பவங்களை குறித்து போட்டிருக்கு. யாத்ராகமம் 21 கட்டளையும், உபாகமம் 21 அது நடந்த காரியங்களும், எப்படி செய்ய வேண்டும் என்ற நடைமுறைகளும் இந்த 2 இடத்துல போட்டிருக்கு. இனிமேல் இவன் அடிமைத்தனம் இவனுக்கு முடிந்தது. 6 வருஷம் முடிஞ்சுல, எத்தனை வருஷம் இருக்குன்னு சொன்னேன், அதில் போட்டிருக்கு, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நான் அதை கதையாக சொல்லலை. 6 வருஷம் இருக்கணும். 7வது வருஷம் அவன் விடுதலையாகி என்ன செய்யணும், போக வேண்டியது அவசியமானது. 2ஆம் வசனத்தில் போட்டிருக்கு. அது எத்தனை வருஷம் இருக்கணும், எப்போ அவன் போகணும், இதெல்லாம் போட்டிருக்கு. இப்போ அடுத்து அவன் இருக்கான் பார்த்தீங்களா, இவனுக்கு என்ன பேர் அப்படின்னா, அடிமை அல்ல, அன்பின் அடிமை. அவனுக்கு என்ன பேரு, அன்பின் அடிமை. அப்படின்னா அவன் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாகி எஜமானோடு ஒரு ஒப்பந்தம் பண்ணி, இனி நான் எங்கேயுமே என்ன செய்ய மாட்டேன், போக மாட்டேன், நான் உங்கள் கூடவே இருக்கிறேன் என்று எவன் ஒருவன் முழுமையாக ஒப்பு கொடுக்குறானோ அவனுக்கு தான் காது குத்து. புரியுதா சொல்றது? அவனுக்கு மட்டும்தான். யாராவது ஒரு சொல்லி ஏமாத்துவாங்க அப்படின்னா இவர் உடனே சொல்லுவார், ஏற்கனவே எனக்கு காது குத்தியாச்சு, இப்போ குத்தாதேன்டுவார். இப்போ இப்படி காது குத்தப்பட்ட நமக்கு பிசாசு எப்படியாவது அந்த எஜமான்ட்டிருந்து நம்ம இழுப்பதற்கான முயற்சிகள் எல்லாம் தொடர்ந்து செய்வான். அப்போதெல்லாம் நம்ம காதை காமிக்கணும் அவன்கிட்ட. எப்படி காமிக்கணும், ஏற்கனவே எஜமான்கிட்ட என்னை முழுமையாக ஒப்படைச்சிட்டேன், அவர் எனக்கு என்ன பண்ணிட்டாரு. இவனுக்கு காது குத்தப்பட்டால் வேற எங்கேயும் அடிமையாகவும் போக முடியாது. அது பிரச்சனை இருக்கு. அதில் 2ஆம் கட்ட நிலைமையில் போக வேண்டியதுதான். எங்கேயும் போக முடியாது, வனாந்தரத்தில் அலைய வேண்டியதுதான். இவைகளெல்லாம் பைபிளில் போட்டிருக்கு. எனவே உங்களை அன்பின் அடிமைகளாக நீங்கள் கிறிஸ்துவுக்கு உங்களை ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று நிருபங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சம்பவத்தை வச்சு தான் பவுல் எழுதுவார். உங்களை அடிமையாக, அன்பின் அடிமையாக நீங்கள் அவர்கிட்ட என்ன செஞ்சுருங்க, உங்களை ஒப்பு கொடுத்துருங்க. அன்பின் அடிமையாக நீங்கள் ஒப்பு கொடுத்துருங்க. நம்மை அடிமையாக ஒப்பு கொடுக்கணும். 2வது படி, நம்மை அன்பின் அடிமையாக அவருக்கு ஒப்படைச்சிடணும். அப்படி ஒப்படைச்சவன் ஒருபோதும் அவரை விட்டு போகவே முடியாது. போனாலும் அவனுக்கு பொழப்பு இல்லை, வேற யாரும் அவனை ஏற்றுக்கிற மாட்டாங்க. ஏன்னா அப்படி வர்றவன் காதில் ஓட்டை இருக்கான்னு பார்ப்பேன். உனக்கு ஓட்டை இருந்துச்சுன்னா இன்னொருத்த என்ன செய்ய மாட்டான், நீ எங்கேயோ எந்த தப்பிச்சு வந்திருக்க. இந்த சம்பவங்கள்லாம் அந்த காலத்தில் நடந்திருக்கு. அந்த காலத்தில் என்ன செஞ்சிருக்கு, நடந்திருக்கு. இப்பொழுது நாம் நம்முடைய அழைப்பிலே நாம் உறுதியாக இருந்தால் ஆண்டவரிடத்தில் நம்ம சொல்லணும், இப்படி, ஆண்டவரே, முன்னே கொஞ்ச நாள் நான் அடிமையாக இருந்தேன், உம்மை குறித்து நான் அறிந்து கொண்டேன், இப்பொழுது அன்பின் அடிமையாக என்னை உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுத்துறேன் ஆண்டவரே. சீஷர்கள் இயேசுவை பின்பற்றி வந்தாங்க. இவர் பிரசங்கம் பண்ணினார். பிரசங்கம் பண்ண உடனே கொஞ்சம் கடினமாக இருந்தது. அது என்ன அப்படின்னா, இயேசு இப்படி பிரசங்கம் பண்ணுவார், நான் சீக்கிரமாய் உங்களை விட்டு போக போகிறேன், என் ரத்தம் உங்களுக்காக சிந்தப்பட போகிறது, என் மாம்சம் உங்களுக்காக பிற்கப்பட போகிறது, நான் சீக்கிரமாய் உங்களை விட்டு போக போகிறேன். இந்த பிரசங்கத்தை பண்ணுறாரு. பேதுரு வந்து சொல்லுவான், ஆண்டவரே, உம்முடைய பிரசங்கத்தை குறித்து கவனமாயிரும், உம்மை இதுவரைக்கும் பின்பற்றி வந்தவங்க எல்லாரும் போய்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவான். ஏனென்றால் இவரோட போனோம்னா சாப்பாடு கிடைக்குது, அப்பம் கிடைக்குது, எல்லாமே இருக்கு, கடைசி வரைக்கும் போகலான்னு பார்த்தா திடீர்னு இவர் சொல்றாரு, நான் சீக்கிரமா அந்த உலகத்தை விட்டு போயிடுவேன்னு, உம்முடைய வார்த்தையை குறித்து கவனமாறும் அப்படின்னு சொல்லுவான். அப்பொழுது இயேசு என்ன சொல்லுவாரு, நீங்களும் போய்விட மனதா இருக்கீங்களா அப்படின்னு கேட்பாரு. ஏப்பா, என்னுடைய திட்டத்தை நான் உன்கிட்ட சொல்றேன், ஆனா நீ போறதுக்கு மனசா இருந்தா நீ போ. அப்பொழுதுதான் பேதுரு அவனை பார்த்து சொல்லுவான், ஆண்டவரை பார்த்து சொல்லுவான், ஆண்டவரே, உம்மை விட்டு நான் எங்கே போவேன் ஆண்டவரே,
உம்மை விட்டு நான் எங்கே போவேன் ஆண்டவரே? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் தான் இருக்கிறது. இப்பொழுது வலது கரத்தை உயர்த்தி நம்ம எல்லாரும் அந்த ஜெபத்தை செய்யும்படி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இந்த ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே, நான் உமக்கு அன்பின் அடிமையாக இருக்க என்னை அர்ப்பணித்து விட்டேன். உம்மை விட்டு நான் எங்கேயும் போக முடியாது ஆண்டவரே. உம்மை விட்டு நான் எங்கேயும் போக முடியாது ஆண்டவரே. எத்தனை பேர் இதை உண்மையாய் ஆண்டவர் நோக்கி பார்த்து நீங்கள் சொல்கிறீங்க? இந்த அழைப்பிலே நீங்கள் உறுதியாக இருக்க வேண்டுமானால், தெருவில் கடந்த என்னை அழைத்தீரே, ஒன்றுமில்லாத சூழ்நிலை இருந்தபோது என்னை தெரிந்து கொண்டீரே, ஒன்றுமில்லாத நிலைமையிலிருந்து என்னை அழைத்து கொண்டு வந்தீரே, உம்முடைய விருந்திலே பங்கு பெறும் பாக்கியத்தை கொடுத்தீரே, என்னை கைவிடவே மாட்டீர். சொல்லுங்க எல்லாரும் ஆண்டவர் நோக்கி, என்னை கைவிடவே மாட்டீர். என்னை அற்புதமாய் நடத்துவீர். என் தேவைகளை சந்திப்பீர். எனக்கு ஆறுதலாய் இருப்பீர். எனக்கு உதவிக்காரராய் இருப்பீர். என்னை குறைவில்லாமல் நீ நடத்துவீர். நான் அன்பின் அடிமையாய் உம்முடைய சமூகத்தில் என்னை அர்ப்பணம் பண்ணுகிறேன் ஆண்டவரே. அர்ப்பணம் பண்ணுகிறேன் ஆண்டவரே. இயேசுவே, அந்த அழைப்புக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்களை என்னையும் அழைத்தவர், அடிமைத்தனத்திலிருந்து நம்மை மீட்டுக்கொண்டு நம்மை அழைத்தவர், அடிமைத்தனத்திலிருந்து மீட்டுக்கொண்டு நம்மை அழைத்தவர். எல்லா சபைக்கும் இந்த சத்தியத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் வலியுறுத்தி கொண்டே வருவார். கொரிந்து சபை, ரோம சபை, கலாத்திய சபை, எபேசிய சபை, பிலிப்பிய சபை, தெசலோனிக்கே சபை, ஒவ்வொரு சபையுமே நம்ம பார்த்தோம்னா, உங்களை அழைத்தவரை நீங்க மறந்துடாதீங்க, உங்க அழைச்சவரை நீங்க மறந்துடாதீங்க. இப்படித்தான் அவர் சொல்லிக்கொண்டே வருவார். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் படிக்கிறோம். 1 கொரிந்தியர், கொரிந்து சபையிலிருந்து, 1 கொரிந்தியர் அல்லது ரோம சபையிலிருந்து கூட நம்ம பார்க்கலாம். ரோமர் நிருபம் 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் நம்ம பார்த்தோம்னா, இதுதான் முதல் நிருபம். அது சபைகளுக்கு எழுதப்பட்டதிலே முதல் நிருபம், ரோம சபைக்கு எழுதப்பட்ட நிருபம். ரோமாபுரியில் உள்ள தேவ பிரியரும் பரிசுத்தவான்களும்படி அழைக்கப்பட்டவர்கள் நீங்கள் என்பதை குறித்து அந்த சபைக்கு வலியுறுத்துறதை நம்ம பார்க்கிறோம். 2வது சபை கொரிந்து சபை. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே அழைப்பை குறித்து அங்கே போடுவார். கொரிந்துவிலே பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்கள் நீங்கள். இந்த ஒரு அதிகாரத்தில் மட்டும் அழைப்பு என்ற வார்த்தை 5 முறை உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்தில் அழைப்பை அறிந்து கொள்ள வேண்டும், அழைப்பை உறுதியாக இருக்கணும், அழைப்பிலே நீங்கள் உண்மையாக இருக்கணும், அழைத்தவரை இங்கே மறந்துடக்கூடாது என்று 5 முறை இந்த அழைப்பை குறித்து அவர் வலியுறுத்துவதை 1 கொரிந்தியரில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு அடுத்த நிருபம் கலாத்திய நிருபம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கிருபையினாலே உங்களை அழைத்தவர், கிருபையினாலே அழைத்தவர். அடுத்த நிருபம் எபேசிய நிருபம் 1ஆம் அதிகாரம் 18வது வசனம். நம்மை அழைத்ததினாலே நம்மேல் வைத்த அவருடைய அன்பு நமக்கு விளங்க பண்ணினார். நம்மை அழைத்ததினாலே. கொலோசியர் நிருபம் அடுத்த நிருபம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனம். ஒரே சரீரமாக நீங்கள் அழைக்கப்பட்டு இருக்கிறீர்கள். 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கொலோசியர் நிருபம். ஒரே சரீரமாக நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள் நீங்கள். அதுக்கு அடுத்த நிருபம் தெசலோனிக்கே நிருபம் 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 11வது வசனம். 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 11வது வசனம். மேலும் தம்முடைய ராஜ்யத்துக்கும் மகிமைக்கும் உங்களை அழைத்த தேவனுக்கு நீங்கள் பாத்திரராய் நடந்து கொண்டு. ரோம சபை, கொரிந்து சபை, கலாத்திய சபை, எபேசிய சபை, பிலிப்பிய சபை, கொலோசிய சபை, தெசலோனிக்கே சபை. எபிரேயர் கூட ஒன்று இருக்கு. 3ஆம் அதிகாரமா 1வது வசனம் பாருங்க. எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பாருங்க. பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே. இந்த அழைப்பை குறித்து எல்லா சபைக்கு அவர் என்ன செய்யறாரு? எழுதுறாரு. பேதுரு எழுதுற பொதுவான நிருபத்தில் அவர் என்ன எழுதுறாரு? 1 பேதுரு 1:15 உங்களை அழைத்தவர் பரிசுத்தரா இருக்கிறது போல. யோவான் எழுதின அந்த பொதுவான நிருபத்தில் 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நாம் இவ்விதமாய் படிக்கிறோம். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே. அங்கேயும் அழைப்பு. அப்ப அப்போஸ்தலர்கள் எல்லாரும் தம்மை சேர்ந்த விசுவாச பிள்ளைகளுக்கு இந்த அழைப்பின் முக்கியத்துவத்தை அவங்க முக்கியப்படுத்தி எழுதியிருக்காங்க. இந்த அழைப்பின் முக்கியத்துவத்தை அவர்கள் முக்கியம் பண்ணி அவங்க எழுதியிருக்கிறாங்க.
எனவே இந்த இடத்துல இருக்கிற நாம் அனைவருமே இந்த அழைப்பில் முக்கியம் உள்ளவர்களாக நம்ம இருக்கணும். இதில் உறுதி உள்ளவர்களாக இருக்கணும். நாம் அடிமைகள் மாத்திரமல்ல ஆண்டவருக்கு. நாம் என்ன அடிமை? எல்லாரும் சொல்லுங்க, அன்பின் அடிமை. நாம் எல்லாரும் என்ன அடிமை? இனி விடுதலை ஆகி என்ன செய்ய முடியாது? போக முடியாது. அப்படி உங்களை ஒப்பு கொடுக்கணும். அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். என்னை என்கிட்ட நீங்க உங்களை எப்படி ஒப்பு கொடுக்கணும்? அன்பின் அடிமையாக என்ன செய்யணும்? ஒப்பு கொடுத்துடணும். அன்பின் அடிமையாக ஒப்பு கொடுத்துடணும். ஆரம்ப காலத்தில் ஊழியத்துக்கு வந்த நேரத்தில் அநேக கஷ்டங்கள், அநேக பொருளாதார பிரச்சனைகள், கைவிடப்பட்ட நிலைமைகள், எல்லா பிரச்சனைகளும் அங்கே வந்த போது ஒரு நாளும் நான் இப்படி நினைக்கல. ஏதாவது சைடு பிஸ்னஸ் பண்ணுவோமா, சைடில் போய் ஒரு சின்ன வேலை பார்ப்போமா, அல்லது மனைவியை ஏதாவது ஒரு வேலைக்கு அனுப்புவோமா, ஏதாவது ஒரு வேலை செய்வோமா. ஏன்னா திருமணத்துக்கு முன்னாடி எங்கள் வீட்டுக்காரம்மா ஒரு ஸ்கூலில் டீச்சராக இருந்துச்சு. கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னாடி அங்கே மதுரையில் ஒரு ஸ்கூலில் டீச்சராக இருந்துச்சு. இப்படிப்பட்ட எண்ணங்கள்லாம் வரும், எனக்கு வந்திருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா வழி இல்லையே, சாப்பாட்டுக்கு வழி இல்லை, வாடகை கொடுக்க வழி இல்லை, இபி பில்லு கட்ட வழி இல்லை, எதாவது ஒன்று செய்வோமா என்ற எண்ணங்கள்லாம் வந்திருக்கும். இந்த சத்தியம் எனக்கு தெரிஞ்சதுனால, அவருடைய அழைப்பில் உறுதியாக இருந்ததுனால, அன்பின் அடிமையாக என்னை ஒப்பு கொடுத்துட்டு, ஆண்டவரே வேற எதுக்கும் நான் என்ன செய்ய முடியாது? போக முடியாது. தொடர்ந்து என்னை நடத்துவீர், எனக்கு உதவி செய்வீர், ஒவ்வொரு நாளும் அற்புதமாக என்னை நடத்துவீர் என்ற நம்பிக்கையில் ஆண்டவரை பற்றி இருந்தேன். பிள்ளைக்கு பால் வாங்க முடியாத ஒரு நிலைமையெல்லாம் வந்தது. பிள்ளைக்கு பால் வாங்க முடியாத ஒரு சூழ்நிலையெல்லாம் இருந்துச்சு. அப்படிப்பட்ட இடுக்கமான சூழ்நிலையெல்லாம் இருந்திருக்கேன். ஒன்றை மறக்க முடியாது. ஒரு நாள் பிரதர் ராம பிரதரே ஒரு பையில் ஒரு அரிசி, ரேஷன் அரிசி கொண்டு வந்து கொடுக்குறார். அது கொடுக்குறாரு. இப்போவாது கொஞ்சம் நல்ல அரிசியாக போடுறாங்க. அப்போ ரொம்ப மோசமாக இருக்கும் அந்த அரிசிலாம். நான் வீட்டில் இருக்கும்போது அதெல்லாம் சாப்பிட்டு பழக்கம் கிடையாது நமக்கு. எங்கள் வீட்டில் நான் 3 பேர் தான் இருக்கிற நெல்லையே எங்களுக்கு போக மிச்சத்தில் நாங்கள் விற்போம். அப்படி தான் எங்கள் வீட்டில் இருந்தோம். நாங்கள் எங்கள் வீட்டுக்காரமாவும் டவுனில் இருந்து வந்தது. ஆனால் இப்போ அந்த ரேஷன் அரிசியை புடைக்க தெரியணுமே, அதுக்கு சுத்தப்படுத்தவே தெரியாது, அதுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாது. ரொம்ப மோசமாக இருக்கும். அதை போட்டு அப்படியே பிறக்கின காலங்கள்லாம் உண்டு. அப்படி தான் அதெல்லாம் செய்வோம். அப்படிப்பட்ட எங்கள் அம்மா மரணத்துக்கு பின்னாடி எங்கள் வீட்டில் இருந்து வர்ற எல்லாமே நின்றுச்சு. வேறு வழியே இல்லை எனக்கு. அப்படிப்பட்ட கஷ்டமான சூழ்நிலைகளில் தாண்டி வந்திருக்கேன். ஒரு நாள் அவர் பிரதர் ஒரு பையில் அரிசி கொடுக்குறாரு. அந்த அரிசியை ஒரு சுலவில் இது பண்ணி அதை சுத்தம் பண்ணுறதுக்காக கொட்டுறோம். அவர் தெரிஞ்சு வச்சாரா தெரியாமல் வச்சாரான்னு தெரில. அதில் ஒரு 10 ரூபாயை வேறு போட்டு கொண்டு வந்திருக்காரு. அதெல்லாம் எத்தனை வருஷங்கள் ஆகுது, இன்னும் எனக்கு மறக்க முடியாத சூழ்நிலை. அந்த 10 ரூபாயை பார்த்தோன்னே இதை மீன் வயிற்றுல வெள்ளி பணம் இருந்தது மாதிரி. அப்படிலாம் கர்த்தர் இருந்திருக்காருல்ல. ஏசு ஒரு நாள் அப்படிலாம் இருந்தார்ல. காசு இல்லாத ஒரு சூழ்நிலையில் ஏசுலாம் இருந்திருக்காரு. திடீர்னு அவரும் அவருடைய சீசர்லாம் நடந்து போயிருக்காங்க. அப்பொழுது வரி வசூல் பண்ணுறவங்க ஏசுவே நீர் வரி கொடுக்கலையா அப்படின்னு கேட்டார். யூதாஸை பார்த்து, ஏப்பா காசு கேட்குறாங்க, ஏதாவது வச்சிருக்கியாப்பா? யூதாஸ் சொல்லிட்டார், காசு எதுவுமே இல்லைன்ட்டார். அவர் தான் பொக்கிஷதாரி, அவர்கிட்ட காசு இல்லை. உடனே பேதுருவை கூப்பிட்டு சொல்கிறாரு, நீ போய் தூண்டி போடு, அதில் மீன் வரும், அந்த மீனை வாயை திறந்து பாரு, அதில் ஒரு வெள்ளி பணம் இருக்கும், அதை உனக்கு எனக்கு சேர்த்து என்ன செய்ப்பா. இதெல்லாம் பைபிளில் போட்டிருக்கா இல்லையா? அந்த மாதிரி தான் கர்த்தர் அற்புதமாக இப்படியெல்லாம் நடத்தியிருக்கார். அன்பின் அடிமையாய் ஒப்பு கொடுத்த ஒன்றை ஆண்டவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். நீ அன்பின் அடிமையாய் அவருக்கு ஒப்பு கொடுத்திருந்தா அற்புதமாய் அதிசயமாய் உன்னை நடத்துவார். உன் பிள்ளைகளுக்காக கவலைப்பட்டு கொண்டிருந்தாலும் அந்த நேரத்தில் உன் தேவைகள் எல்லாத்தையும் அற்புதமாக அதிசயமாக நடத்துவார். அற்புதமாக நடத்துவார். அன்பின் அடிமையை எஜமான் ஒருபோதும் கைவிட மாட்டார். ஏன்னா அவன் போகவே வழி இல்லாமல் தான் காது குத்து நடத்தியிருக்கான். நான் போவே வேணாம்னு சொல்லியிருக்கான். தன்னை முழுமையாக அர்ப்பணிச்சிட்டான். இவனுக்குரிய முழு பொறுப்பையும் யார் சந்திப்பார்? எஜமான் சந்திப்பார். இவனுடைய முழு காரியத்தையும் எஜமான் சந்திப்பார். அன்றைக்கு அப்படி நான் ஒப்பு கொடுத்த போது ஆண்டவர் என்னை கைவிடலை. தேவன் எனக்கு போதுமானவராக இருந்து அற்புதமாய் அதிசயமாய் காரியங்கள் எல்லாம் செய்தார்.
நிலைமையை கர்த்தர் மாற்றினார். தேவைகளை எல்லாம் அற்புதமாக சந்தித்தார். என் குடும்பத்துக்கு மாத்திரம் அல்ல, அநேக கஷ்டப்படுற ஊழியக்காரங்களுக்கு உதவி செய்யும்படியாகலாம் கர்த்தர் கரத்தை பலப்படுத்தினார். இன்னைக்கு வரைக்கும் ஆண்டவர் நடத்திட்டு வர்றார். ஒரு குறை இல்லாமல் நடத்திட்டு வர்றார். அல்லேலூயா. ஒரு குறை இல்லாமல் நடத்திட்டு வர்றார். காரணம் என்ன? அன்பின் அடிமையாக ஒப்பு கொடுத்தாச்சு. இனி போக வழி இல்லை, நான் போகவும் மாட்டேன் அப்படின்னு ஒப்பு கொடுத்து காது ஊத்து கல்யாணம் நடத்தியாச்சு. இந்த எஜமான் நல்ல எஜமான், எல்லா தேவையும் அற்புதமாக சந்தித்து வருகிறார். என்னை சந்திக்கிற ஆண்டவர் அன்பின் அடிமையாக உன்னை ஒப்பு கொடுத்திருந்தா உன் தேவைகளையும் அற்புதமாக சந்தித்து உன்னை அதிசயமாய் அவர் நடத்துவார். அல்லேலூயா. அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடக்கணும் நாம. அதற்கு தேவன் கொடுக்கிற 3 ஆலோசனைகளை உங்களுக்கு நான் பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். ஆலோசனை என்பது புத்திமதி என்பது. ஆலோசனை என்பது புத்திமதி என்பது. 1 தெசலோனிக்கேயர் நிருபம் 2ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரத்துக்கு நாம் வரலாம். 10ஆம் வசனம் 11ஆவது வசனம் படிங்க. 11ஆம் வசனம் படிங்க. 11, 12 பாருங்க. மேலும் தம்முடைய ராஜ்யத்துக்கும் மகிமைக்கும் உங்களை அழைத்த தேவனுக்கு, இந்த இடத்துல ஒரு வசனம் போட்டிருக்கு பாருங்க. உங்களை அழைத்த தேவனுக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளும்படி தகப்பன் தன் பிள்ளைக்கு சொல்லுகிறது போல நாங்கள் உங்களில் ஒவ்வொருவனுக்கும் புத்தியும் தேறுதலும் எச்சரிப்பும் சொன்னதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். இந்த வசனத்தில் பாருங்க, 3 முக்கியமான குறிப்பை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 11, 12 ஆகிய வசனங்களை நம்ம படித்தோம்னா இப்படி சொல்லப்பட்டிருக்கிறதை நம்ம வாசிக்கிறோம். 2ஆம் வசனத்தை நான் எடுத்துக்கிறேன், ஒரு நிமிஷம் பொறுங்க. மேலும் தம்முடைய ராஜ்யத்துக்கும் மகிமைக்கும் உங்களை அழைத்த தேவனுக்கு நீங்கள் பாத்திரராய் நடக்க வேண்டும் என்று. எல்லாரும் சொல்லுங்க, நம்மை அழைத்த தேவனுக்கு பாத்திரரா நம்ம நடக்கணுமா? ஒரு குரூப் பாத்திரரா இல்லாம போயிட்டாங்கல்ல, அழைச்ச தேவனுக்கு மனம் இல்லாம போனாங்க. அடுத்து அசட்டை பண்ணிட்டு போயிட்டாங்க. அடுத்து அபாத்திரரா போயிட்டாங்க. நாம அப்படி போகாம இருப்பதற்கு 3 காரியங்களை தேவன் நமக்கு தருகிறார். 1, இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது 12ஆம் வசனத்தில், தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல நாங்கள் உங்களில் ஒவ்வொருவனுக்கும் புத்தி தேறுதல் எச்சரிப்பு. இந்த 3ஐயும் நாம கேட்டு நடந்தோம்னா நிச்சயமா நாம் அபாத்திரராய் போகவே மாட்டோம். அபாத்திரராய் போகாமல் இருப்பதற்கு, பாத்திரராய் நடப்பதற்கு இந்த 3ஐயும் நாம் ஏற்றுக்கொள்ளணும். 1, ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற புத்திமதிகள். இந்த புத்திமதியை கர்த்தர் எப்போது நமக்கு தருகிறார்? அவருடைய வீட்டில் வச்சு அவருடைய வார்த்தையின் மூலமாக நமக்கு புத்திமதியை தருகிறார். நம்முடைய வழிபாட்டு முறைக்கும் மற்றவர்கள் செய்கிற வழிபாட்டு முறைக்கும் ஏராளமான வித்தியாசங்கள் இருக்கிறது. அவர்களுக்கு எங்கேயாவது புத்திமதிகள் கிடைக்குதா? நீங்களே யோசித்து பாருங்கள். நீங்க போகாத கோயிலெல்லாம் கிடையாது, நீங்க வணங்காத சாமியும் கிடையாது. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட புத்திமதிகள் என்ன? ஏதாவது கோயிலுக்கு வர்றவனை குடிக்காதேன்னு எந்த பூசாரியா சொல்றாரா? அப்படி செய்யாத, தப்பு செய்யாத, மனைவியை அடிக்காதேன்னு யாராவது சொல்றது வழக்கம் இருக்கா? அது எதுவுமே இல்லை. ஆனால் நமக்கு அப்படி இல்லை. ஆண்டவர் நமக்கு என்ன கொடுக்கிறார் பாருங்க. நமக்கு கொடுக்கிற புத்தி, 2வது தேறுதல், 3வது எச்சரிப்பு. புத்திமதிய ஆண்டவரே நமக்கு தருகிறார். சில வேளைகளில் அது நமக்கு ஏற்றுக்கொள்ள கஷ்டமா இருக்கலாம். நான் சிறுவனாக இருக்கும்போது எங்களுடைய தாயார் எனக்கு கொடுத்த புத்திமதியெல்லாம் எதுவுமே எனக்கு பிடிக்காது. புத்திமதினா உங்களுக்கு உங்க புத்தி எங்க புத்தி கிடையாது. அதெல்லாம் ஒரு சின்ன பையனை உட்கார வச்சு அப்படி இருக்கு இப்படி இருக்கு அது போதிச்சுக்கிட்டே இருக்கேன். இப்போ பார்த்தாலும் பெரிய எரிச்சலாக இருக்கு நமக்கு. ஆனால் உடனே அதனுடைய இது தெரியல நமக்கு. கொஞ்சம் காலம் கழிச்சதுக்கு பின்னாடியே தெரியும்.
புத்திமதி சொல்லாத பிள்ளைகள்லாம் எப்படிலாம் போயிருப்பாங்க அப்படின்னு. இன்றைக்குமே நம்முடைய புத்திமதிகளை எத்தனை பிள்ளைங்க ஏற்றுக்கிறாங்கன்னு பாருங்க. நம்முடைய புத்திமதிகளை நம்முடைய பிள்ளைகள் ஏதாவது ஏற்றுக்கிறாங்களா? சந்தோஷமா நம்முடைய புத்திமதிகளை அவர்கள் சந்தோஷமா ஏற்றுக்கொள்றாங்களா? ஏற்றுக்கொள்கிறவர்கள். ஏன்னா சிலருக்கு புத்திமதினால என்ன செய்யாது, பிடிக்காது, சொல்றதான் கேட்க மாட்டாங்க. ஓயாம கத்திக்கிட்டே இருக்காதம்மா, விடுமா, இப்படி சொல்ற பிள்ளைகள்லாம் இருக்காங்க. அனுபவத்துல இருந்து தானே சொல்றேன், நம்ம கடந்து வராத பாதையா இதெல்லாம் இருக்கும். ஆனால் ஆண்டவர் நம்ம கொடுக்கிற புத்திமதிக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏற்கனவே எங்கள் அம்மா என்னை ரொம்ப அடித்து வளர்க்கும். அந்த ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போவோம். அங்கே பாஸ்டர் இப்படி பிரசங்கம் பண்ணுவார். பிள்ளையை பிறம்பை கையாடாமல் இருக்காதேன்டுவார். உடனே அவர் நினைச்சோன்னே எப்படி வரும் நமக்கு? அது வேற ஏற்கனவே பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கு, இவர் வேற தூண்டி விட்டுக்கிட்டு இருக்காரு. எத்தனையோ சபை இருக்கு, இதில் வந்து மாட்டிக்கிருச்சு எங்கள் அம்மா. இவரும் மோசமான ஆளாக இருக்காரு, இது மோசமாக இருக்கு. இப்படிப்பட்ட எண்ணமெல்லாம் நமக்கு என்ன செய்யும், வரும். ஆனால் புத்திமதியை ஏற்றுக்கொள்கிறவன் ஆசீர்வதிக்கப்படுவான் என்பது வேதம் நமக்கு சொல்லுகிற ஆசீர்வாதம். அது அல்லேலூயா. எங்களுக்கு புத்தி சொல்லி எங்களை வளர்த்த அந்த போதகர்களுக்காகலாம் நான் நன்றி சொல்கிறேன். புத்திமதி சொல்லி, ஆலோசனை சொல்லி, தேர்தல் பண்ணி, நமக்கு எச்சரிப்பு பண்ணி, நம்மை கர்த்தருக்குள்ளாக வளர்த்த அந்த காலத்தில் சின்ன பிள்ளையிலேருந்து வந்த இந்த போதகர்கள் எல்லாரையும் நினச்சி அவங்க எல்லாருக்காக நான் கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். ஏனோ தானே அவங்க விடலை, ஏதோ அப்படிலாம் விடலை. அவங்க எப்படியாவது தேறினவனாக நிறுத்தணுன்றதுக்காக அப்படியெல்லாம் புத்திமதி சொல்லி நம்மை அவர்கள் வளர்த்துருக்காங்க. அல்லேலூயா. இந்த புத்திமதிகள் தான் தேவ சித்தத்தை செய்வதற்கு நமக்கு உதவி செய்யும். தேவ சித்தத்தை செய்வதற்கு உதவி செய்யும். திடீர்னு இந்த புத்திமதியிலிருந்து விலகுவதற்கு சாத்தான் பல காரியங்களை செய்ய ஆரம்பிப்பான். சாத்தான் ஆண்டவர் ஒரு பக்கம் பேசிக்கிட்டே இருப்பார், சாத்தான் இன்னொரு பக்கம் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருப்பான். நீங்கள் யாருக்கு சாகிறீர்கள் என்பதுதான் முக்கியமானது. உங்கள் மாம்சத்தின் காரியங்களை யோசித்து பார்த்து அதுக்கு முடிவெடுக்க உங்களுக்கு சுய சித்தம் உண்டு, நீங்கள் அதையும் செய்யலாம். ஆனால் தேவனுடைய புத்திமதி என்ற ஒன்று இருக்கு. நாம் எல்லாருக்கும் தெரியும், ஒரே தாயின் வயிற்றிலே பிறந்தவர்கள் தான் மோசேயும் ஆரோனும் மீரியாமும். மீரியாம் அக்கா, ஆரோன் அதுக்கு அடுத்தவன் இளையவன் மோசே. அம்ராம் யோகபேத் இவங்க தான் அப்பா அம்மா. இவங்களுடைய பிள்ளைகள் தான் 3 பேரும். கர்த்தர் மோசேயை தரிசனமாகி தெரிந்து கொண்டார். மோசேக்கு தம்முடைய காரியங்களை தெரியப்படுத்தினார். மோசேக்கு தம்முடைய காரியங்கள் எல்லாத்தையும் சொன்னார். எல்லா அந்த கட்டளைகள்லாம் மோசேக்கு கொடுத்தார். திடீர்னு இந்த ஆரோனும் மீரியாமும் பார்க்குறாங்க. பார்த்துட்டு என்ன தெரியுமா சொல்கிறாங்க? என்னாகமம் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களில் நம்ம பார்த்தோம்னா, மோசையோடு மட்டும்தான் பேசுவாரோ, எங்களை கொண்டும் பேச மாட்டாரோ? இந்த எண்ணம் அவங்களுக்கு எப்படி வந்திருக்கும்? இந்த எண்ணம் எப்படி அவங்களுக்கு வந்திருக்கும்? மாம்சத்தில் வந்தது இது. ஏன்னா உன்னை கொண்டு மட்டும்தான் பேசுவாராக்கா, எங்கள்கிட்ட பேச மாட்டாராக்கா, இப்படி மாம்சத்தில் எண்ணங்கள் வருது. தம்பிக்கு விரோதமாய் பேச ஆரம்பிக்கிறாங்க. உடனே ஆண்டவர் நான் மோசையோடு கூட இருக்கிறேன் என்பதை நிரூபித்து காண்பிக்கும்படி என்ன செய்தார்? நாம் எல்லாருக்கும் தெரியும். 3 பேரையும் ஆசரிப்பு கூடாரத்துக்கு கூப்பிடுறாரு, ஆலயத்துக்கு கூப்பிடுறாரு. 3 பேரும் வர்றாங்க. தேவனுடைய மகிமை அங்கே இறங்கி வருது. அந்த மகிமையில ஆண்டவர் பேசுறாரு. பேசி முடிச்ச உடனே நீங்க பாத்தீங்கன்னா மீரியாம் குஷ்டரோகியாய் மாறினார். மாறின உடனே இவன் பயந்துடுறான். பயப்படுறவன் யாரு? ஆரோன் பயந்துடுறான். அப்பதான் ஆண்டவர்கிட்ட போய் உடனே அழுகிறான். என் ஆண்டவரே, இப்பதான் அவனுக்கு ஒரு எண்ணம் வருது. நான் இப்ப செஞ்சது எப்படிப்பட்டது? புத்தியினமா செஞ்சிட்டேன். மோசே புத்திமதியை சொல்றாரு. அதை கேட்டு நடக்காம அவனுக்கு விரோதமா பேசி மாம்சத்தில் செயல்பட்டாங்க பாருங்க. உடனே தேவன் குறுக்கிட்டார். தேவன் அங்கே பாதிப்பை உண்டாக்கினார். இப்போதுதான் தெரியுது அவங்களுக்கு. மோசே ஆரோன் உணர்ந்தான். ஆண்டவர்கிட்ட என்ன தெரியுமா சொல்றான்? நான் செஞ்சது புத்தியினமான காரியத்தை செஞ்சுட்டேன் ஆண்டவரே, என்னை மன்னிக்கும்படி கேட்கிறான். மாம்சத்தில் செயல்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. நீங்களும் நானும் ஒன்று தேவ வார்த்தையிலிருந்து வருகிற புத்திமதியை கேட்கணும், போதகருடைய புத்திமதியை கேட்கணும். ஆவிக்குரிய நிலைமையில யாராவது வளர்ந்தவங்க இருந்தாங்கன்னா அவங்க சொல்ற புத்திமதியை கேட்கணும்.
எந்த புத்திமதியும் மாம்ச ரீதியில் கணக்கு பண்ணக்கூடாது. நீங்கள் தேவன் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கணும். அவருடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்னு பார்க்கணும். ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்னு பார்க்கணும். மாம்சம் சில வேளைகளில் தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு இடம் கொடுக்காது. மாம்சம் சில வேளைகளில் இடம் கொடுக்காது. ஒரு குறிப்பாக ஒரு சொல்கிறேன் பாருங்களேன். ஒரு நாள் கொஞ்சம் பணம் என்கிட்ட இருக்கு. அந்த பணம் இருந்தப்ப ஒரு ஊழியக்காரர் வந்துட்டார் எங்கள் வீட்டுக்கு. அவரோட பேசிக்கிட்டு இருக்கேன். ஆண்டவர் என் உள்ளத்தில் பேசுகிறாரு. இந்த ஊழியக்காரன் ஒரு தேவையோடு இருக்கான், நீ தான் உதவி செய்யணும் அப்படின்றாரு. அவனுக்கு உதவி செய்யணும் அப்படின்றாரு. என்கிட்ட ஆண்டவர் பேசுகிறாரு. உடனே பேசி முடிச்சுட்டு அவர் போகிறப்ப ஆண்டவர் சொல்லிட்டார்ல, ஆண்டவர் கொடுத்த பணம் தான் அது, இப்போ ஆண்டவரே சொல்கிறாரு அவன்கிட்ட கொடுத்துருத அப்படின்றாரு. கொடுத்துட்டேன். கொடுத்த உடனே மாம்சத்தில் எப்படி தெரியுமா பேசுது, இன்னைக்கு கேஸ் வரப்போகுது, அப்போல்லாம் உசிலம்பட்டியிலேருந்து வரும், இங்கே இருக்காது. இப்போ நீ கேஸ் வாங்கணும், நீ இருக்கிறத கொடுத்துட்ட, நீ எப்படி வாங்க போகிற? கொடுக்கறதுக்கு முன்னாடி எங்கள் வீட்டுக்காரம்மா சொல்லிருச்சு. எனக்கு முன்னாடி அந்த ஏதோ ஃபோனில் சொல்லுவாங்கல்ல, ஏதோ ஒரு தகவல் சொல்லுவாங்க, கேஸ் உங்களுக்கு வருது, ஏதோ மெசேஜ் வரும் போல், இன்னைக்கு கேஸ் வாங்கணுங்க அப்படின்னு சொல்லிருச்சு. மனைவி கேஸ் வாங்கணும்ன்றது, ஆண்டவர் இருக்கிறத கொடு அப்படின்றாரு. இப்போ எதுக்கு கீழ்படுகிறது நான்? ஆண்டவரே எப்படியாவது கேஸ் வாங்க, எப்படியாவது உதவி செய்வீர், நீர் பேசிட்டீர், இந்த ஊழியக்காரனை கொடுக்கும்படி அப்படின்னு கொடுத்துட்டேன். இப்போது என்கிட்ட விசுவாசம் இருக்கு. சொன்ன மாதிரி கேஸ் அன்னைக்கு வண்டி தொட்டியப்பட்டியில் நின்றுக்கிட்டு இருக்கு. மெசேஜ் வந்துருச்சு, தொட்டியப்பட்டி நிற்குது. நான் சொல்கிறேன் எங்கள் வீட்டுக்காரம்கிட்ட, சிலிண்டரை கொண்டு போய் பெட்ரோல் பல்க்கு பின்னாடி வை, அதுக்குள்ளே கர்த்தர் எனக்கு எப்படியாவது ஒரு அற்புதம் பண்ணுவார். சிலிண்டரை கொண்டு போய் அங்கே வை, ஆண்டவர் எப்படியாச்சும் எனக்கு ஒரு அற்புதம் பண்ணுவார். போய் வச்சாச்சு. இன்னொருத்தங்க நின்றுக்கிட்டு இருக்காங்க. அவர் எல்லாத்தையும் எடுத்து பார்க்குறாரு. எடுத்து பார்த்துட்டு அவர் சொல்லிட்டார், உங்களுக்கு நீ கேஸ் வரலைன்ட்டார். உங்களுக்கு இன்னைக்கு கேஸ் வரலைன்ட்டார். ஒருவேளை அந்த காசை நான் கொடுக்காம இருந்தாலும் கேஸ் என்னஞ்சிருக்க முடியாது, வாங்கியிருக்க முடியாது. சிறப்பாக வந்தால் ஒவ்வொரு வாரம் தானே வரும், அடுத்த வாரம் தான் வரும், அடுத்த வாரம் வாங்கிக்கலாம், பிரச்சனை இல்லை. தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறோமா, மாம்சத்தின் சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறோமா? இப்படி பல வேளைகளிலே நமக்கு போராட்டங்கள்லாம் இருக்கும். ஆனால் தேவன் கொடுக்குற ஆலோசனையை நாம் ஏற்றுக்கொள்ளணும். அப்பொழுது ஆண்டவர் பார்த்து என்ன செய்வார்? நம்மை கண்டு நிச்சயமாக நம்மை கண்டு அவர் சந்தோஷப்படுவார், நிச்சயமாய் மெச்சிக்கொள்ளுவார். மாம்சத்தின் கிரியை நிறைவேற்றாம தேவனுடைய என்னுடைய வார்த்தையை நீ கீழ்ப்படிஞ்சையில் அற்புதமாகும் காரியங்கள் எல்லாம் நான் செய்வேன். சவுல் ராஜ்ஜிய பாரம் பண்ணி 1 வருஷம் ஆகுது, அல்லது ராஜாவாகி 1 வருஷம் ஆகுது. 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம். 1 வருஷம் ஆகி 2வது வருஷத்துக்குள்ள போறான். இந்த 1 வருஷத்திலே பாருங்க, அவனுக்கு சில வெற்றிகள் கிடைக்குது. இதை பார்த்த உடனே மாம்சத்தில் இறங்கிடுறான். அவனை கொண்டு நீடித்த நாட்களை, அவன் சாகுற வரைக்கும் அவனை ராஜாவா வச்சிருக்கணும் தேவத்திட்டம். 1 வருஷத்திலே சில வெற்றிகள் கிடைச்ச உடனே மாம்சத்தில் இறங்குறான். அன்றைக்கு பலி செலுத்துகிற ஒரு பண்டிகை, ஒரு நாள், பலி செலுத்துகிற ஒரு நாள் வந்துருச்சு. 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரத்தில் தேவனுடைய தீர்க்கதரிசியாக சாமுவேல் இருக்காரு. அவர் வந்து அவர்தான் பலி செலுத்த வேண்டும், அவருடைய முன்னிலையில் அது நடக்கணும். ஆனா சவுல் பாருங்க, சாமுவேல் வருவதற்கு தாமதித்த போது துணிந்து போய் அவனா பலி செலுத்திடுவேன். தேவனுடைய கட்டளையை மீறினதுனால நடந்தது என்ன தெரியுமா? தேவனுடைய வாக்குத்தத்தம் அவனுக்கு வரும். சவுலே, தேவ கட்டளையை நீ மீறினபடியினால் கர்த்தர் ராஜ்ஜிய பாரத்தை உன்னை விட்டு என்ன செய்ய போறாரு? விளக்க போறார். இதெல்லாம் எப்படி நடந்திருக்கும்? அந்த சவுலை நீங்க பாத்தீங்கன்னா அதுக்கு சில காரணம்லாம் சொல்லுவான். இப்படி ஆண்டவரே இது அதனால சாமுவேல்ட்ட அப்படிலாம் சொல்லுவான். ஆனா அவர் ஒரே வார்த்தை சொல்லிடுவார், என் கட்டளை ஒன்று கொடுத்துருக்கேன்ப்பா, அதை நிறைவேற்றலை இல்லை நீ ராஜ்ஜிய பாரம் இனிமே என்ன செய்யாது உனக்கு. அதுலேருந்து புள்ளி வச்சுட்டார் ஆண்டவர் அவன் மேலே. சில வேளைகளில் அழைக்கப்பட்ட நாம் மாம்சத்தில் செயல்படுவதற்கான வாய்ப்புகள் நிறையா வரும். ஆனால் ஆண்டவர் கொடுக்குற புத்திமதியை நாம் ஏற்றுக்கிறணும். பாத்திரராய் நடக்க வேண்டுமானால் அவருடைய புத்திமதிகள் நமக்கு அவசியமானது.
இரண்டாவது, ஆண்டவர் நமக்கு செய்வது தேறுதல். ஆண்டவர் நமக்கு செய்வது தேறுதல், ஆறுதல். நாம் ஆராதிக்க நம்முடைய ஆண்டவர் எப்போதெல்லாம் நாம் பாதிக்கப்படுகிறோமோ அப்போதெல்லாம் நம்மை ஆற்றி தேற்றுகிற கர்த்தரவர், ஆற்றி தேற்றுகிற வல்லமையின் தேவனவர். பிரச்சனைகள், போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரலாம். சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன். 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் நம்முடைய தேவனை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவனவர். ஏசாயா 51ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், 12ஆம் வசனம், 19வது வசனம். இந்த வசனங்கள்லாம் நம்ம பார்த்தோம்னா கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்கிற கர்த்தர். மனிதனுடைய வார்த்தைகள் உன்னை புண்படுத்தலாம், மனிதனுடைய வார்த்தைகள் உன்னை வேதனைப்படுத்தி இருக்கலாம், மனிதனுடைய வார்த்தைகள் உன்னை சோர்வுக்குள்ளாயிருக்கலாம். ஆனால் நீ நம்புற ஆண்டவர், நீ தேவனண்டை வரும்போது தம்முடைய வார்த்தைகளை அனுப்பி உன்னை ஆறுதல் படுத்துகிற கர்த்தரவர், உன்னை பலப்படுத்தி நடத்துகிற கர்த்தரவர். உங்கள் வாழ்க்கையை நீங்கள் சற்று சீர்தூக்கி பாருங்கள். எத்தனையோ முறை மனிதனுடைய வார்த்தைகளால் நீங்கள் காயப்பட்டீர்கள். எத்தனையோ முறை உங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர்களாலே நீங்கள் காயப்படுத்தப்பட்டிருந்தீர்கள். கண்ணீரோடு வேதனையோடு கூட இருந்தீர்கள். தேவன் தம்முடைய வார்த்தையை அனுப்பினாரா இல்லையா? தேவன் தம்முடைய வார்த்தைகளால் உங்களை தேற்றினாரா இல்லையா? கர்த்தர் நீங்களும் நானும் ஆராதிக்க நம்முடைய ஆண்டவர் இவங்க இப்படியே போயிட்டு போறாங்கன்னு விடுறதில்லை. நாம் தேவ சமூகத்துக்கு போகும்போதெல்லாம், வேதத்தை திறந்து வாசிக்கும் போதெல்லாம் தம்முடைய வார்த்தையை அனுப்பி நம்மை தேற்றுகிற ஆறுதல் படுத்துகிற கர்த்தரவர். இந்த ஆறுதலை நீ பெற்றுக்கொண்டு அவருக்கு பாத்திரராய் நடக்கணும். அவர் அழைத்த அந்த அழைப்புக்கு பாத்திரராய் நடக்கணும். 3வதாக எச்சரிப்பு. 1 புத்திமதி, 2வது தேறுதல், 3வது எச்சரிப்பு. ஆண்டவர் அவ்வப்போது தம்முடைய ஜனத்திற்கு எச்சரிப்பு கொடுக்கிற கர்த்தரவர். எச்சரிப்பின் வார்த்தைகளை கொடுப்பார். அது பிரசங்கத்திலேயும் உங்களுக்கு வரும், வேதவசனத்தை வாசிக்கும் போதும் உங்களுக்கு வரும், சில தேவ பிள்ளைகளுடைய ஆலோசனையிலையும் அது வரும். அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும்படி ஆண்டவர் விரும்புகிறார். அதை ஏற்றுக்கொள்ளாத பட்சத்தில் ஒரு பெரிய நஷ்டத்தை நாம் சந்திக்க வேண்டியிருக்கலாம். நீங்களும் நானும் ஆராதிக்கிற கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு எச்சரிப்பின் வார்த்தைகளை கொடுக்கிறவர், எச்சரிப்பின் வார்த்தைகளை கொடுக்கிறவர். எலிசாவுக்கு மூலமாக அன்றைக்கு பெனாதாத் வருகிறான் என்பதை குறித்து யூதாவின் ராஜாவுக்கு ஆண்டவர் எச்சரிப்பான வார்த்தையை கொடுத்து, நீர் இன்னின்ன இடத்துக்கு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரும், அங்கே பாளையம் இறங்குவார்கள் எதிரிகள் என்று எச்சரிப்பான வார்த்தையை கர்த்தர் எலிசாவின் மூலமாக ராஜாவுக்கே ஆண்டவர் அனுப்பினதை நாம் பார்க்கிறோம். நீங்களும் நானும் ஆராதிக்கிற கர்த்தர் அவ்வப்போது நமக்கு எச்சரிப்பின் சத்தத்தை அனுப்பி நாம் வீழ்ந்து விடாதபடிக்கு நம்மை காக்கிறவர். எபிரேயர் நிருபம் 12ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலே நம்ம படிக்கிறோம். எபிரேயர் 12:25 நம்ம வாசிக்கிறோம். எச்சரிக்கையா இருங்கள். சில நேரத்தில் தேவன் பேசுவார், வார்த்தையின் மூலமாக பேசுவார். ஆண்டவர் உங்களை உணர்த்துவார். ஆண்டவர் பேசுவார், உணர்த்துவார். இந்த நேரத்தில் தான் நீங்கள் அறிந்து கொள்ளணும், ஆண்டவர் என்கிட்ட பேசிட்டாரு, ஆண்டவர் என்கிட்ட பேசிட்டாரு என்று அந்த எச்சரிப்பை அடைந்து நீங்கள் தங்களை காத்து கொள்ள வேண்டியது அவசியமானது. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் நம்ம படிக்கிறோம். கொலோசியர் 2வது அதிகாரம் 8வது வசனத்திலே நம்ம வாசிக்கிறோம் இப்படியாக, லௌகீக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு, அடுத்து போட்டிருக்கு, அது மனுஷர்களின் பாரம்பரியம், உலக வழிபாடு. ஒரு தேவனுடைய பிள்ளைய எப்படியாவது உலக வழிபாட்டுக்களை கொண்டு போகவும், உலகத்தின் பாரம்பரியத்துக்களை கொண்டு போகவும் சாத்தான் முயற்சி பண்ணிக்கொண்டே இருப்பான். கல்யாணம்ங்க அது நல்ல நேரம் பார்த்து நடத்துறது இல்லையா அப்படின்னு ஒருத்தன் சொல்லுவேன். நமக்கெல்லாம் நல்ல நாள், எல்லா நாளும் நல்ல நாள், எந்த நாளும் கெட்ட நாள் கிடையாது. ராமர் பிரதர் வந்தார், அப்புறம் பவுன்மேரி சிஸ்டர் இவங்கெல்லாம் வந்திருந்தாங்க. அப்போ அவங்க மறந்துருப்பாங்க, என் கல்யாண நாளே செவ்வாய்க்கிழமை. அதே மாதிரி ஜெஃப்ரி செவ்வாய்க்கிழமை தான். அங்கே ஒரு குறையும் இல்லை,
ஆண்டவர் கூட இருந்து நடத்துறாரு. உலகத்தின் பாரம்பரியத்தோடு என்ன செய்யக்கூடாது. ஆனா மக்கள் வந்து சொல்லுவாங்க, ஏதாவது ஒரு பாரம்பரியத்தை கொண்டாந்து என்ன செய்வாங்க, திணிப்பாங்க. பைபிள் சொல்லுது, இதுக்கெல்லாம் நீங்க எச்சரிக்கையா இருங்க. இந்த ஆலோசனைக்கெல்லாம் ஒருபோதும் என்ன செய்யாதீங்க, போகாதீங்க. நல்ல நேரம் பார்க்கறது, நல்ல நாள் பார்க்கறது, பொருத்தம் பார்க்கறது, இந்த சோழி எதுவுமே தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்யக்கூடாது. தேவனுக்கு பாத்திரராய் நடந்து கொள்ள உங்களை ஒப்பு கொடுத்துருங்க. இதற்காக ஆண்டவர் புத்திமதி சொல்லுகிறார், ஆறுதல் படுத்துகிறார். மூன்றாவதாக எச்சரிப்பை ஆண்டவர் தருகிறார். இது எதற்காக? இப்பொழுது வாசிங்க 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை மீண்டுமாய் படிங்க. தம்முடைய ராஜ்யத்துக்கும் மகிமைக்கும் அழைத்த தேவனுக்கு பாத்திரராய் நடக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த 3 காரியத்தையும் தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு செய்கிறது போல சொல்றது போல உங்களுக்கு சொல்றார். இந்த 3 காரியத்தையும் ஆண்டவர் சொல்றது எதுக்கு? அவருக்கு நீங்க பாத்திரராய் நடக்கும்படியாக. கடைசி வசனம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் உள்ள அந்த வசனத்தை நாம் வாசிக்கிறோம். கடைசியாக 3ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை பாருங்க. ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசூசிப்படுத்தாத சில பேர் சர்தையிலும் உனக்கு உண்டு. அவர்கள் பாத்திரவான்களாய் நடந்தபடியால் வஸ்திரம் தரித்து என்னோடு கூட நடப்பார்கள். அவங்க பாத்திரவான்களாய் நடந்தால் அவர்களுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் என்ன? வெண் வஸ்திரம் தரித்து என்னுடைய ராஜ்யத்தில் என் கூடவே அவங்க வருவாங்க, என்னோடு கூட அவங்க நடப்பாங்க. அவரோடு கூட வாழ வேண்டுமானால், அவரோடு கூட சஞ்சரிக்க வேண்டுமானால், அந்த ராஜ்யத்தில் பங்கு பெற வேண்டுமானால் நீங்களும் நானும் எப்படி வாழணும்? பாத்திரராக வாழணும். அன்பின் அடிமையாக நம்மளை அர்ப்பணிக்கணும். அன்பின் அடிமையாக நம்ம ஒப்பு கொடுத்து அவருக்கு பாத்திரராய் வாழ்ந்தால் இறுதி நாளில் அவருடைய ராஜ்யத்தில் அவரோடு கூட வெண் வஸ்திரம் தரித்து நடக்கிற பாக்கியத்தை அவர்கள் பெற்றுக்கொள்வாங்க. தூதன் கேட்குறான், இவங்க யார் அப்படின்னு கேட்குறான். அப்பொழுது அவனுக்கு பதில் வருது, அவர்கள் பாத்திரராக நடந்து கொண்டபடியால், பாத்திரவான்கள் ஆனபடியால் வெண் வஸ்திரம் தரித்து என் கூட நடக்கிறாங்கப்பா அப்படின்ற பதிலை அங்கே அவர்கள் பெற்றுக்கொள்வாங்க. நீங்களும் நானும் அந்த ராஜ்யத்தில் பங்கு பெற வேண்டுமானால் அவர் அழைத்த அந்த அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடக்கணும். அதற்காக அவர் சொல்லுகிற புத்திமதியை ஏற்றுக்கொண்டு அவர் நம்மை ஆறுதல் படுத்துகிற வழியிலே, எச்சரிக்கிற வழியிலே அப்படி நடந்தால் இவைகள் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கும். நாம் எல்லோரும் எழுந்து நிற்கலாமா? ஆண்டோடைய சமூகத்திலே நம்மை அர்ப்பணம் பண்ணி நாம் எல்லாரும் எழுந்து நிற்கலாம். அன்பின் அடிமையாக உங்களை இந்த நாளில் நீங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அடிமையாக இருக்கிறவன் 6 ஆண்டுகளிலே முடிவிலே அவன் புறப்பட்டு போய்விடுவான். ஆனால் அன்பின் அடிமையாக இருக்கிறவன் ஒருபோதும் அவரை விட்டு போக மாட்டான். நாம் அடிமைகளாய் அல்ல, அன்பின் அடிமைகளாய் அவருக்கு நம்மை அர்ப்பணம் பண்ண வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். சாதாரண அடிமையாய் அல்ல, அன்பின் அடிமையாய், கம்பியினால் காது குத்தப்பட்டவனாய், அவருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் தரித்திருப்பதற்கு அடையாளமிடப்பட்டவனாய், அவருடைய வீட்டிலே தரித்திருப்பதற்கு, தொடர்ந்து வாசம் பண்ணுவதற்கு அடையாளமாக நமக்கு அடையாளமிட்டிருக்கிறபடினால் அன்பின் அடிமையாக மீண்டும் ஒரு விசை அவருடைய வீட்டிலே அவர் கரத்தில் நம்மை அர்ப்பணம் பண்ணுவோம். எத்தனை பேர் இந்த புத்திமதிக்கு உங்களை அர்ப்பணம் பண்ணுகிறீர்கள்? எத்தனை பேர் இந்த சத்தியத்துக்கு உங்களை ஒப்பு கொடுக்குறீங்க? அடிமைக்கும் அன்பின் அடிமைக்கும் உள்ள வித்தியாசத்தை ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு தந்திருக்கிறார், கற்றுத்தந்திருக்கிறார். இதுவரைக்கும் சொல்லிக் கொடுக்காத ஒன்றை ஆண்டவர் இந்த நாளில் நமக்கு அவர் சொல்லிக் கொடுத்திருக்கிறார். அன்பின் அடிமையாய் உங்களை அர்ப்பணிக்கிற நீங்கள் உங்கள் வலது கரத்தை அவரை நோக்கி உயர்த்தி காண்பியுங்கள்.
எல்லாருடைய கண்களும் மூடி இருக்கட்டும். யாரும் யாரையும் பார்க்க வேண்டாம். என்னை அர்ப்பணம் செய்கிறேன் ஆண்டவரே, என்னை அர்ப்பணம் செய்கிறேன் ஆண்டவரே. நீ அன்பின் அடிமையா ஒப்பு கொடுத்தா உன் தேவை எல்லாத்தையும் அவர் பார்த்துக்கிடுவார். உன் சரீர சுகபலன் ஆரோக்கியம் எல்லாத்தையும் அவர் பார்த்துக்கிடுவார். உன்னுடைய மருத்துவ காரியங்களை எல்லாத்தையும் அவர் பார்த்துக்கிடுவார். உன்னுடைய தேவைகள் எல்லாத்தையும் அவர் பார்த்துக்கிடுவார். உன் மனைவியையும் அவர் பார்த்துக்கிடுவார், உன் பிள்ளையவும் பார்த்துக்கிடுவார். அப்படின்னா என்ன அர்த்தம்? உன் குடும்பத்தையே அவர் பொறுப்படுத்திக்கிடுவார். உன் கணவரை அவர் பார்த்துக்கிடுவார், உன் பிள்ளையை அவர் பார்த்துக்கிடுவார். அன்பின் அடிமையா ஒப்படைச்சிரு, அன்பின் அடிமையா ஒப்படைச்சிரு. என்ன அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, எங்க குடும்பத்தை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, எங்க குடும்பத்தை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, அன்பின் அடிமையா அர்ப்பணிக்கிற ஆண்டவரே. என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, உம்முடைய புத்திமதிகளை ஏற்றுக்கொள்ள சம்மதிக்கிற ஆண்டவரே, உம்முடைய புத்திமதிகளை முழுமையா ஏற்றுக்கொள்ள நான் சம்மதிக்கிறேன் ஆண்டவரே. வேத வசனத்தின் மூலமாகவும், ஊழியக்காரங்க மூலமாகவும், முதிர்ந்த தேவ பிள்ளைகள் மூலமாகவும் நீர் கொடுக்கிற வேத சத்தியங்களை, புத்திமதிகளை நான் ஏற்றுக்கொள்ள முழுமையா சம்மதிக்கிறேன் ஆண்டவரே. ஆறுதலையும் எச்சரிப்பின் சத்தத்தையும் உம்மிடமிருந்து நான் பெற்றுக்கொள்றேன் ஆண்டவரே. உலக வழிபாட்டுக்கு அல்ல, உலகத்தின் பாரம்பரியத்துக்கு அல்ல, உம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற என்னை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே. என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. அன்பின் பரலோக தகப்பனே, பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த மத்தியான வேளையிலையும் உடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் நிலைமையை நாங்கள் வேதத்தின் மூலமாக பார்க்கும்போது தெருவுலையும் வீதியிலையும் கிடந்த எங்களை அழைத்து வந்து குருடரும் சப்பானிகளும் ஏழைகளும் பிச்சைக்காரங்களும் போல அந்த நிலைமையில் இருந்த எங்களை கொண்டு வந்து உம்முடைய வீட்டில் உட்கார வச்சிருக்கிறீரே, அதற்காக ஸ்தோத்திரம். எங்களுக்கு விருந்து செய்து அதில் கலந்து கொள்ளும் பாக்கியத்தை கட்டளையிட்டீரே, அதற்காக ஸ்தோத்திரம். அவங்கள மாதிரி மனம் இல்லாமல் நாங்கள் போயிடக்கூடாது, அவங்கள மாதிரி நாங்கள் அபாத்திரராக போயிடக்கூடாது, அவங்கள மாதிரி ஆண்டவரே நாங்கள் அதை பெற்றுக்கொள்வதற்கு தூரமாக போயிடக்கூடாது. பாத்திரராக இருக்கணும் ஆண்டவரே, பாத்திரராய் நடந்து கொள்ளணும் ஆண்டவரே. எங்களுக்கு நீர் உதவும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த இடத்துல இருக்கிற உங்களுடைய பிள்ளைகள் எல்லாரையும் இந்த உலகத்திலிருந்து மீட்டுக்கொண்டு அழைத்து உம்முடைய அன்புக்குள் வைத்திருக்கிறீரே, அதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபை இரக்கம் தொடர்ந்து அவங்களோடு கூட இருந்து நடத்தட்டும், உதவி செய்யட்டும். இந்த இடத்துல நின்று கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய தயவுள்ள கரம் தொடர்ந்து கூட இருந்து நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஆசீர்வாதமும் இன்றும் என்றும் சதா காலமும் நம்மை விட்டு நீங்காமல் நிலைத்திருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, கூட இருப்பாராக. God bless you. Praise the Lord. Praise the Lord.